إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وبعد அன்புள்ள சகோதரிகளே நாங்கள் இதனோடு இந்த தொடர் உரையின் 4வது கட்டத்திலே இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறோம். அதாவது இதுவரைக்கும் 5 நாட்கள் நபித்தோழர்கள் சம்பந்தமாகவும் மற்றும் 5 நாட்கள் அல் குர்ஆனிய வசனங்களுக்கான விளக்கங்கள் சம்பந்தமாகவும் 3வது 5 நாட்களில் யுத்தங்கள் சம்பந்தமாகவும் இஸ்லாமிய வரலாற்றில் நடைபெற்ற முக்கியமான யுத்தங்கள் சம்பந்தமாகவும் நாங்கள் பார்த்தோம். தொடராக இன்ஷா அல்லாஹ் 5 நாள் வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸ்களிலே முக்கியமான எங்களது வாழ்க்கை பிரச்சனைகளோடு சம்பந்தப்பட்ட உள ரீதியான உடல் ரீதியான அன்றாட வாழ்க்கை பிரச்சனைகளோடு சம்பந்தப்பட்ட 5 ஹதீஸ்களை தேர்வு செய்து இந்த 5 நாட்களிலும் உங்களுக்கு முன்னால் விளக்கமாக முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். சகோதரர்களே, இன்றைய தினம் மனித வாழ்வின் அடிப்படையாக விளங்கக்கூடிய ஒரு ஈமானுக்கு அடிப்படையாக விளங்கக்கூடிய முஸ்லிமாக பிறந்தால் கட்டாயம் இருக்க வேண்டிய ஒரு பண்பாக கூடிய பொறுமை சம்பந்தமாக உங்களுக்கு மத்தியிலே கொஞ்சம் விரிவாக விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஒரு ஹதீஸிலே சொல்லுகின்ற அந்த ஹதீஸின் ஒரு பகுதியை உங்களுக்கு முன்னால் விளக்கமாக முன்வைக்கலாம் என்று நினைக்கின்றேன். சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய செய்தி, அபூ மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்-துஹூரு ஷத்ருல் ஈமான் வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான் வசுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி தம்லஆனி மா பைன ஸமாவாதி வல் அர்த் வஸ்ஸலாத்து நூருன் வஸ்ஸதகத்து புர்ஹானுன் வஸ்ஸப்ரு தியாஉன் வல் குர்ஆனு ஹுஜ்ஜத்துன் லக வ அலைக் குல்லு நாஸி யக்து ஃபபாயிஉன் நஃப்ஸஹு ஃபமுதிகுஹா அவ் மூபிகுஹா என்று வரக்கூடிய சஹீஹ் முஸ்லிமிலே வரக்கூடிய ஒரு அழகான ஹதீஸ். அதிலே ஒரு பகுதியை உங்களுக்கு மத்தியிலே விளங்கப்படுத்தலாம் என்று நினைக்கின்றேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அபூ மாலிக் அல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், நபி அவர்கள் சொன்னார்கள், அத்-துஹூரு ஷத்ருல் ஈமான், சுத்தம் என்பது ஈமானது ஒரு பகுதியாகும். ஈமானது பாதி அல்ல, ஈமானது ஒரு பகுதியாகும். வல்ஹம்துலில்லாஹ் தம்லஉல் மீசான், அல்ஹம்துலில்லாஹ் என்று ஒரு மனிதன் சொன்னால் அது மீசானை நிரப்பிவிடும். தராசை, அதாவது எங்களது நன்மை தீமைகள் அளக்கப்படுகின்ற தராசை அல்ஹம்துலில்லாஹ் நிரப்பிவிடும். வசுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹி, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் இந்த இரண்டையும் சொன்னால் தம்லஆனி மா பைன ஸமாவாதி வல் அர்த், வானங்கள் பூமி இவைகளுக்கு இடைப்பட்ட பகுதிகளை நன்மைகளால் நிரப்பிவிடும். அவ்வளவு பெரிய நன்மையை சுப்ஹானல்லாஹும் அல்ஹம்துலில்லாஹும் எங்களுக்கு தரும். சொல்லிவிட்டு நபியர்கள் சொல்லுகிறார்கள், வஸ்ஸலாத்து நூருன், தொழுகை என்பது ஒரு மூமினது வாழ்க்கையில் ஒளியாகும். வஸ்ஸதகத்து புர்ஹானுன், தர்மம் என்பது நாளை மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே ஒரு பெரிய சாட்சியாகும். வஸ்ஸப்ரு தியாஉன், பொறுமை என்பது ஒரு மூமினது வாழ்வில் ஒளியாகும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி பிரகாசமாகும் என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். வஸ்ஸப்ரு தியாஉன், ஒரு மூமினது வாழ்க்கையில் பொறுமை என்பது பிரகாசமாகும். வல் குர்ஆன் ஹுஜ்ஜத்துன் லக வ அலைக், குர்ஆனை பொறுத்தவரையில் நாளை மறுமையில் உங்களுக்கு எதிராக அல்லது உங்களுக்கு சார்பாக சாட்சி சொல்லக்கூடிய ஒரு வேதமாகும். குல்லு நாஸி யக்து ஃபபாயிஉன் நஃப்ஸஹு அவ் ஃபமுதிகுஹா அவ் மூபிகுஹா, ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் காலையிலே முயற்சி செய்வதற்காக வெளிக்கிளம்பி செல்கிறார்கள். தன்னை நரகத்திலிருந்து அந்த முயற்சிகள் மூலம் விடுவித்துக் கொள்கின்றவர்களும் இருக்கிறார்கள், தன்னை அந்த நரகத்திற்கு விற்று அழித்துக் கொள்கின்றவர்களும் இருக்கிறார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீண்ட ஹதீஸிலே சொல்லி காட்டுகின்றார்கள். இந்த நீண்ட ஹதீஸிலே நபி அவர்கள் வஸ்ஸப்ரு தியாஉன், கவிஞர்களது வார்த்தைகளை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பார்க்க கூடாது. தத்துவவியலாளர்களின் வார்த்தைகளை போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை பார்க்க கூடாது. ஏனென்றால் கவிஞர்கள் கொஞ்சம் அழகுக்காக சில வசனங்களை சொல்லிவிட்டு செல்வார்கள், அல்லது
தத்துவ ஞானிகள் அழகுக்காக ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு செல்வார்கள். வசன நடை பயிர நினைப்பவர்கள் அழகுக்காக ஒரு வசனத்தை சொல்லிவிட்டு செல்வார்கள். இங்கே சொல்லுகின்றவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், வஸ்ஸப்ரு தியாஉன், பொறுமை என்பது ஒளியாகும், பொறுமை என்பது பிரகாசமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். நபி அவர்கள் பொறுமை என்பது பிரகாசம் என்று சொன்னால் உண்மையிலே அது பிரகாசம் தான். கவிதைக்காக சொல்லவில்லை, வெறுமனே ரசனைக்காக சொல்லவில்லை, வார்த்தைக்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவில்லை. உண்மையிலேயே பொறுமை என்பது மனித வாழ்க்கையில் ஒரு ஒளியாகும், பிரகாசமாகும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால் உண்மையிலேயே அது பிரகாசமாக இருக்க போய்தான். ஒவ்வொரு மூமினது வாழ்க்கையில் இருளான பகுதிகளில், மனித வாழ்வின் இருளான பகுதிகள் என்ற ஒரு பகுதிகள் இருக்கின்றன. மனித வாழ்விலே இருளான பகுதிகள் என்ற ஒரு பகுதிகள் இருக்கின்றன. அந்த பகுதிகளுக்கு ஈமான் உள்ளவரிடத்திலே பொறுமை இருந்தால் நிச்சயமாக ஒளி இருக்கும் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலம் விளங்கப்படுத்தி காட்டுகின்றார்கள். சகோதரர்களே, எங்களது வாழ்க்கையை நாங்கள் கொஞ்சம் கற்பனை பண்ணி பார்த்தால், நாங்கள் பொறுமை செய்த ஒவ்வொரு இடங்களையும், அவசரப்பட்ட ஒவ்வொரு இடங்களையும், பொறுமை செய்த இடங்கள், அவசரப்பட்ட இடங்கள், பொறுமை செய்த இடங்களை எல்லாம் கற்பனை பண்ணி பார்த்தால் உண்மையிலே பொறுத்தது எவ்வளவு நல்லது, பொறுத்தது எவ்வளவு நல்லது, எவ்வளவு பலாபலங்களை எங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது, எவ்வளவு மாற்றங்களை தந்திருக்கிறது என்று நாங்களே நினைத்துக் கொள்வோம். அவசரப்பட்ட இடங்களை நினைத்து பார்த்தால், இப்படி என்னை நானே கேவலப்படுத்திக் கொண்டேனே, வெட்கப்படுத்திக் கொண்டேனே, அவசரப்பட்டு கோபப்பட்டு விட்டேனே, அவசரப்பட்டு விட்டு சில வார்த்தைகளை சொல்லிவிட்டேனே என்றெல்லாம் நினைப்போம். ஏனென்றால் பொறுமை என்பது உண்மையிலே உள்ளத்திலே ஒரு நிம்மதியை கொண்டு வரக்கூடிய, ஒரு அழகான ஒரு பிரகாசத்தை வாழ்க்கையிலே கொண்டு வரக்கூடிய ஒரு பகுதியாகும். நிதானம், பொறுமையாக இருக்கின்ற பொழுது ஒரு மனிதனுடைய கொஞ்சம் நிதானமாக ஆறுதலாக செயல்படுகின்றது. ஆத்திரம் அடைகின்ற பொழுது, கொஞ்சம் வேகம் அடைகின்ற பொழுது, அல்லது பொறுமை இழந்து பதறுகின்ற பொழுது ஒரு மனிதனுடைய உடலிலே ஒரு வித்தியாசமான மோசமான சக்தி அவனை ஆட்கொள்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அதாவது ஒரு மனிதர் கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறார், ஒரு மனிதர் கோபப்பட்டுக் கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உண்மையிலேயே யார் பலசாலி தெரியுமா? இன்னொருவனை அட்டித்து கீழே வீழ்த்துகின்றவன் அல்ல பலசாலி. கோபம் வருகின்ற பொழுது இவன் தன்னைத்தானே அடக்கிக் கொள்கிறானோ அவன் தான் உண்மையிலே பலசாலி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். உடல்களை கட்டுப்படுத்துவதை விட உள்ளத்தை கட்டுப்படுத்துகின்ற அளவுக்கு எங்களிடத்திலே ஒரு சக்தி வந்து விட்டால் அதுதான் பொறுமை. அந்த சக்தி ஈமானால் மாத்திரம்தான் வரும். ஈமான் இருந்தால் மாத்திரம்தான் உலகத்திலே நாங்கள் ஆசைப்பட்டவைகள் கிடைக்காமல் போகின்ற பொழுது, இருக்கின்றவைகளை இழக்கின்ற பொழுது, வியாபாரத்திலே தோல்வி அடைகின்ற பொழுது, கவலை மிகுந்த வாழ்க்கையிலே கவலை மிகுந்த சம்பவங்கள் நடக்கின்ற பொழுதெல்லாம் உள்ளத்திலே ஒரு நிம்மதியான, ஒரு சந்தோஷமான, பொறுமையான ஒரு நிகழ்வு எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்றால் கட்டாயம் இந்த பொறுமை என்ற பண்பு எங்களது நாடி நரம்புகளோடு கலந்திருக்க வேண்டும். வாயளவில் இல்லை, வாய் அளவில் அல்ல. நிறைய பேர் இருக்கிறார்கள் வாய் அளவில் தான் பொறுமை, ஒரு நாள் தான் பொறுத்திருப்பார்கள். அன்றைக்கு நைட்டே சொல்லுவாங்க இதுக்கு பிறகு பொறுமை அறிக்கிறாங்க. காலையிலிருந்து நைட் வரை தான் பொறுமை பொறுத்திருப்பாரு, நைட்டுக்கு முடிவு எடுத்துறாரு என்னது இதுக்கு பிறகு என்னது பொறுமையா அறிக்கலாது. அதாவது அவர் என்ன நினைக்கிறாருன்னா 24 மணி நேரம் பொறுமை செஞ்சது 240 வருஷம் பொறுமை செஞ்ச மாதிரி நினைக்கிறாரு. அப்ப இந்த பொறுமை செலவு வாயளவில் நிறைய பேர் இருக்குது. வாயளவில் இல்லாமல் உள அளவிலும் உடல் அளவிலும் பொறுமை கலக்க வேண்டும் என்றால் பொறுமையை பற்றி சரியாக தெரிய வேண்டும். பொறுமையுடைய வாசல்கள் என்ன, வழிகள் என்ன, எப்படி எங்களை ஏற்படுத்திக் கொள்வது, அதனால் உள்ள சக்திகள் என்ன, பிரயோஜனங்கள் என்ன, உடம்பிலே உண்மையிலே பொறுமையாக இருக்கின்றவருடைய உடலை ஒரு சுகாதார மையத்துக்கு ஆய்வு செய்ய கொடுத்தால், பொறுமை அட்டவுடைய உடலை ஆய்வு செய்ய கொடுத்தாலும் இரண்டிலேயும் உடம்பு எதிலே கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது, செல் எதிலே கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது பார்த்தால் கோபம் பதறுகின்றவருடைய உடலில் தான் எனது கூடுதலான பாதிப்புகள் இருக்கு நிச்சயமாக. காரணம் வித்தியாசமான, அதாவது என்டியான ஒரு உடலுக்கு என்டியான ஒரு சக்திகளைத்தான் இந்த கோபங்களும் பதற்றங்களும் விளைவிக்கும் என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. அதனால் தான் நபியர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸப்ரு தியாஉன், பொறுமை என்பது ஒரு ஒளியாகும், பிரகாசமாகும். அப்படின்னா என்ன விளங்கணும்? அவசரப்படுறது, கோபப்படுறது, பதறதெல்லாம் இருட்டு. அர்த்தம் என்ன தெரியுமா? இருட்டு. ஒருத்தன் பதறான்னு வைங்களே, முன்கால அவனுக்கு இருட்டு தான். இங்களையும் போக பாப்பா, இங்களையும் போக பாப்பா, இங்களையும் போக பாப்பா. ஏன் இருட்டு? எங்கெல்லாம் ரூட் என்று தெரியாது. பொறுமையாக இருந்தால் இதுதான் ரூட் என்று தெரியும். பொறுமையாக இருந்தால் இதுதான் ஒளி என்று அவனுக்கு தெரியும். திடீர்னு ஒரு ஆள் வெளிச்சத்தின் ஒரு ஆள் இருட்டுக்குள்ள போறான்னு வைங்களே, எப்படி இருக்கும்? அங்க ஒளி இருக்கும், ஆனா இருட்டு மாதிரிதான் இருக்கும். கொஞ்ச நேரம் பொறுமையா நிக்கணும். ஒரே அடி அவசரமா அடிச்சுட்டு போகக்கூடாது. திடீர்னு ஒரு இருட்டு ரூமுக்குள்ள போனா எனக்கு கண் இருக்குதானே அவசரமா போகக்கூடாது. கொஞ்சம் ஒரு வெளிச்சம் வரும் வரைக்கும் கொஞ்ச நேரம் நிக்கணும். நின்றால் என்ன செய்யும்? ஒரு வெளிச்சம் விளங்கு. அவசரமா போனான்னு சொன்னா போய் ரிட்டர்ன் வந்து தேடிக்கணும் போகும்.
மறுபடியும் ரிட்டர்ன் வரும், கொஞ்ச நேரம் நின்ற வெளிச்சம் வந்துடும். அப்ப பொறுமை என்பது உண்மையிலேயே எங்களிடத்தில் ஒரு ஒளியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிகப்பெரிய பகுதி. நிறைய பொறுத்தால் நிறைய வாழ்க்கையிலே உள்ள நிறைய பேருக்கு விளங்காத விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு விளங்கும். அதனால்தான் பெரிய வயது அடைந்தவர்கள் 50 60 இருக்கிறவங்க எல்லாம் அனுபவம் என்ற வார்த்தை சொல்லுவாங்க. ஏன்னா தாண்டி போயிட்டாச்சு. தாண்டி போனவருக்கு இந்த பகுதியில் பொறுமையா இருக்கு. அவர் அந்த வயசுல அப்படித்தான் இருந்திருப்பாரு. ஆனா அவர் 40 60 ஆகிற உடனேயே 25 30 இருக்கிறவரை பார்த்த உடனே அவசரப்படுற அவருக்கு வழங்கும். உண்மையில அவசரம் தான். 20 30 இருக்கிறவரை பார்த்த உடனேயே இவர் நிறைய அவசரப்படுறான்னு வழங்கும். ஏன்னா அவர் 60 இருக்கிறாரு. நாங்கெல்லாம் அவசரப்பட்ட இடங்கள் இது, நாங்கெல்லாம் அவசரப்பட்ட இடங்கள் இது. அவசரப்பட்ட இடங்கள் கல்யாணத்தை சொல்லல, வாழ்க்கை பிரச்சனைகளை சொல்றேன். கல்யாணத்தை அவசரப்படுத்தான் வேணும். வாழ்க்கை உள்ள பிரச்சனைகள் சொல்றேன். வாழ்க்கை பிரச்சனைகளை பார்த்து இவர் அவசரப்படுறாரு, இங்க அவசரப்படுறாரு, இங்க அவசரப்படுறாரு என்று வழங்கு. இங்கிருந்து என்ன சொல்லுவாரு? அவசரப்படாத, நாம இப்பதான் அவசரப்பட்டோம், கடைசியில பிரச்சனை ஆகி போயிரும், பொறுமையா இருங்க அவருக்கு வழங்கும். கொஞ்சம் நிதானம் இல்லாம இருக்கிறாண்டு. இவனுக்கு என்ன செய்யாது? வழங்காது. அவன் இங்கிருந்து பாப்பா என்னது, நான் சரியா தானே செய்யறேன், அதுல என்ன அனுபவம், அனுபவம் என்ன இருக்கு, நான் சரியாப்பட்ட செய்யத்தான் போனேன் என்று போவான். இவன் 60 வயசு அடைவான். இவன் மறுபடியும் 30 வயசு உள்ளவனை பார்த்து எங்களுக்கு சொன்னாங்க, நாங்களும் கேட்கல, நீங்க பொறுமையா இருக்கீங்க. இதான் உலகம். இப்படியே உலகம் போயிட்டு சொன்னவன் நிப்பட்டினதும் இல்ல, சொல்லப்பட்டவன் கேட்டதும் இல்ல. இப்படித்தான் உலகத்துடைய இந்த லைஃப் போய்கின்றிருக்கிறது. ஆனால் பொறுமை என்பது சரியாக புரிந்து கொண்டால், குர்ஆனின் சுன்னாவின் அடிப்படையில் நீங்கள் புரிந்து கொண்டால், ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது போன்று ஒளிதான், ஒளியான ஒரு பகுதிதான் பொறுமை. நிறைய பேர் நினைப்பாங்க, ஆனா உண்டு பொறுமையா இழந்தா நிறைய இழக்க வரும். அது உண்டு. பொறுமையாக இருப்போம் என்று சொன்னால் நிறைய இழக்க வேண்டி வரும். கௌரவம் சில இடத்துல போயிடும், சில இடங்கள்ல கௌரவம் போயிடும். பொறுமையா இருக்கிறதால மத்தவன் பதில் சொல்லிட்டு போயிடுவான். நாங்க மௌனமா இருந்து என்ன செய்யும், எங்களை ஒரு கௌரவம் போக பார்க்கும். சில டைம்ல பொறுமையா இருந்தா 80 லட்சம் 100 லட்சம் போயிடும். பொறுமையா இருந்தா கொஞ்சம் கைய காலம் அடிச்ச மாட்டாங்க, 80 லட்சம் இறங்கிடும், போகாது. அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக இருந்தால் சில நேரத்தில் எங்கள் வாழ்க்கையில் பல பகுதிகளை விட்டுக் கொடுக்க வேண்டி வரும், உண்மைதான். ஆனால் பொறுமை என்பது ஒளி என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. பொறுமை என்பது ஒளி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அதை மனதிலே வைத்துக் கொண்டு பொறுமையை நாங்கள் ஆய்வு செய்தோம் என்றால், உலகத்திலே பொறுமை போன்ற ஒரு அற்புதமான ஒரு அருள், தவக்குல் போன்ற அருள், பொறுமை போன்ற அருள், இன்னும் பல அருள்கள், அது போன்ற ஒரு அருளை ஒரு மனித வாழ்க்கையில் கண்டு கொள்ளவே முடியாது. பொறுமை என்பது ஒரு மனிதனை தலைவராக்கவும், சமுதாயத்தை வழிநடத்தி செல்லக்கூடியவராக ஆக்கவும், மனித உள்ளங்களை வெல்லக்கூடியவராக ஆக்கவும் பொறுமை இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், தபஸ்ஸுமுக ஃபீ வஜ்ஹி அஹீக லக சதகா. உங்கள் சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்னகைப்பதும் தர்மம் தான். உங்களுடைய சகோதரனுடைய முகத்தை பார்த்து புன்னகைப்பதும் தர்மம். யாருக்கு புன்னகை வரும்? பொறுமை இருக்கிறவங்க மட்டும்தான். அவசரப்படுற ஆளுக்கு புன்னகை வராது. சிலவங்களோட புன்னகை பார்த்தீங்கன்னா இது வளம் இது வசந்திரிக்கும், இப்படித்தான் புன்னகைப்பாங்க. அது என்ன இடாத பார்க்கிறவனுக்கு என்னது, கடமைக்காக வேண்டி புன்னகைக்கிறான்னு விளங்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வலா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையன். நன்மையான விஷயம் என்றால் அதில் அற்பமானதையும் புறக்கணித்து விடாது. எதில் வரைக்கும் தெரியுமா? அதாவது உனது சகோதரனை மலர்ந்த முகத்தோடு சந்திக்கின்ற ஒரு நன்மை இருக்கிறது, அதை கூட புறக்கணித்து விடாது என்றாங்க. அது கூட மனசுல இருக்கும். அது வர வேண்டும் என்றால் மனசுல சந்தோஷமும் பொறுமையான லைஃபும் பதட்டம் இல்லாத லைஃபும் இருக்கும். பதட்டம் சோதனை வந்தா மட்டுமல்ல பொறுமை, பதட்டம் இல்லாமல் இருக்கிறது பொறுமை தான். பதட்டம் இல்லாமல் இருப்பதும் ஒரு மனித வாழ்வில் உள்ள ஒரு பொறுமைதான். சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல இடங்களிலே ஈமான் உள்ளவர்களுக்கு பொறுமையை கொண்டு உபதேசம் செய்வதை பார்க்கிறோம். யா அய்யுஹல்லதீன ஆமனு இஸ்பிரு வஸாபிரு. ஈமான் கொண்டவர்களே பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். சாபர் என்று சொன்னால் அதாவது பொறுமையை பங்களிப்பு செஞ்சு கொள்வது, பொறுமையை பங்களிப்பு செய்து கொள்வது, அதாவது கடுமையான ஒரு பொறுமையோடு இருக்கிறது. மற்றவன்கிட்ட பேசி பழகி பங்கிட்டு என்னது கடுமையான பொறுமையோடு இருத்தல். அல்லாஹ் தஆலா சொல்றான், வல நபுலுவன்னக்கும், உங்களை நாங்கள் சோதிப்போம். உலகத்துல நீங்க வந்திருக்கிறது சோதனைக்கு தான். இங்க நிம்மதியா சொர்க்க வாழ்க்கையோட போறதுக்கு இல்ல. வல நபுலுவன்னக்கும், உங்களை நாங்கள் சோதிப்போம். பிஷைஇம் மினல் ஹவுஃப், அச்சத்தின் மூலம் சோதிப்போம். வல் ஜூ, அச்சத்தின் மூலம் சோதிக்கிறதா என்ன? எதிரிகள் வாரது, ஆயுதங்கள் வாரது மட்டுமல்ல, எல்லாம் இருக்கும். இப்படி நடந்துருமோ என்று நினைக்கிறதே ஒரு சோதனை தான். சிலவங்களோட உள்ளத்துல அதை போட்டான்னு வைக்கிறாள், மறை எடுக்க கஷ்டம். அல்லாஹ் ஒருத்தன் உள்ளத்துல ஒரு அச்சத்தை போட்டான்னு வைக்கிறேன், ஒரு பயத்தை போட்டான்னு வைக்கிறேன், யாரை பார்த்தாலும் அப்படித்தான் இருப்பான். எங்க போனாலும் பயத்தோட தான் இருப்பான். போட்டான எடுக்கல. ஒரு ஏரியாவுக்கு போய் தீர்ந்துட்டோம், அந்த ஏரியாவில் ஒரு பணக்காரன் ஆகிறாரு, கள்ளம் பயத்தை உருவாக்கி விட்டாரு, நிம்மதியை தூங்க மாட்டாரு. திடீர்னு கடப்பா பூச்சி சவுண்ட் கேட்டாலும் கூரை உடைக்கிற மாதிரி இருக்கும்.
இயல்பு. பயம் இல்லாமல் அல்லாஹ் எங்களை வாழ வைத்திருப்பது பெரியோர் அருள். அல்லாஹ் சொல்றான் ஈலாஃபி குரைஷ்ல அல்லதி அத்தஅமஹும் மின் ஜூஇன் வஆமனஹும் மின் கௌஃப். அந்த ரப்புல் ஆலமீன் தான் பசியற்று வாழுகின்ற ஒரு வாழ்க்கையை கொடுத்தான், பயமற்று வாழுகின்ற ஒரு வாழ்க்கையும் கொடுத்தான். பயமற்று வாழுகின்ற ஒரு வாழ்க்கை அல்லாஹ்வுடைய ஒரு அருள். அதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தஆலா சொல்கிறான் வலனப்லுவன்னக்கும் பிஷைஇம் மினல் கௌஃப். அச்சத்தை கொண்டு நாங்கள் உங்களை சோதிப்போம். வல் ஜூ, பசியை கொண்டு சோதிப்போம். பசியை கொண்டு சோதிப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். அப்ப பசியை கொண்டு நாம் அச்சத்தை கொண்டு பசியை கொண்டு எல்லாம் சோதிக்கின்ற பொழுது பொறுமை எங்கள்கிட்ட எப்போ எங்கள்கிட்ட வாழ்க்கையில் ஒரு நிம்மதி இருக்கும்? சரியான முறையில அழகான முறையில் ஒரு பொறுமையான லைஃப், சிந்திக்கக்கூடிய லைஃப் இருந்தா இருக்கும். நிறைய அந்தந்த டைம்ல சிந்திச்ச பண்ணுவீங்களே, அந்த டைம்ல நிறைய சிந்திச்சு பொறுமையா இருந்தவங்க அல்ல நிறைய வழிகளை காட்டுவான். பழைய அறிஞர்களுடைய நூல்களை பார்க்கிறோம். பசியும் பட்டினி எல்லாம் ஓவர் ஆகி பொறுமையாகி அல்லாஹ் எப்படி எல்லாம் ரிஸ்க் கொடுக்கிறான்னு யோசிச்சு எழுதிக்கிறத பார்த்தா இப்படி எல்லாம் யோசிக்கிறாங்களான்னு நினைவு. ஒரு அறிஞர் எழுதுறாரு, ரிஸ்கை பத்தி கவலைப்படாத, அல்லாஹ் தஆலா கொடுப்பா. என்ன ஆச்சரியம், கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு தாய் வழியாக அல்லாஹ் உணவு கொடுக்கிறான். இது ஆச்சரியம் அல்ல? அவர் சொல்ற இது ஆச்சரியம் அல்ல. கோழியிலிருந்து முட்டை பிரிஞ்சிருது, முட்டைக்கு 21 நாள் உணவு கொடுக்கிறான், அது ஆச்சரியம். எங்களால போகுது இல்லையா? முட்டை கீழே விழுந்த உறவு எந்த கனெக்ஷனும் இல்லாம முட்டைக்கு ரிஸ்க் போகுது, அதுதான் ஆச்சரியம். கர்ப்பத்துக்குள் இருக்கின்ற குழந்தைக்கு உணவு கிடைப்பது ஆச்சரியம் அல்ல, கோழியை விட்டு பிரிந்த முட்டைக்கு கிடைக்கின்ற உணவு தான் ஆச்சரியம். அல்லாஹ் ரிஸ்க் கொடுப்பான். அப்புறம் நம்பிக்கை வளருமா இல்லையா? கொஞ்சம் அவங்களுக்கு பொறுமையோட எல்லாம் யோசிச்ச உடனே என்னென்ன கற்பனை எல்லாம் அல்லாஹ் தஆலா கொடுத்துறான். அந்த கற்பனை என்ன செய்யுது? உள்ளத்தை உறுதியாக்கி விடுது. அவனை முட்டைக்கு வெளியே இருக்கிற முட்டைக்கு 21 நாள் அது கீழே விழுந்து சும்மாதான் இருக்கிறது. அது அதுக்குள்ள இருக்கக்கூட அப்படியே கருவு குஞ்சாகி வளர்ந்து அதுக்கு குரல் கிடைச்சு எந்த எந்த தொடர்பும் இல்லை. 21 நாளைக்கு எந்த தொடர்பும் இல்லை. ஒவ்வொரு நாளும் முட்டை விழுந்துட்டே இருக்குது. கற்பம் எல்லாம் தொடர்பு இல்லாத நேரத்தில் தான் அல்லாஹ் கொடுக்கிறான். எனவே சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா நம்ம பொறுமை இருந்தால் ஒளி கிடைக்கும். வாழ்க்கையில இல்லாத விளக்கம் எல்லாம் கிடைக்கும். விளக்கம் கிடைச்சா உறுதியா இருப்பான். விளக்கம் கிடைக்காட்டி தான் உறுதியாகிறது இல்லை. சரியான விளக்கம் கிடைக்க கிடைக்க, அறிவு கிடைக்க கிடைக்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள்? மய்யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஃபக்கிஹு ஃபித்தீன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நரவை விரும்பி விட்டால் அவனுக்கு மார்க்கத்தில் விளக்கத்தை ஏற்படுத்துவான். முதலாவது ஒருத்தன வாழ்க்கையில் அல்லாஹ் நலவு கொடுக்க போறான்னா மார்க்கத்தில் விளக்கத்தை ஏற்படுத்துவான். மார்க்கத்தில் விளக்கம் வந்துட்டான்னு சொன்னா சரியான வழிகாட்டல் இருக்கும். சரியான வழிகாட்டல் அவருக்கு கிடைக்கும். அதுக்கு பொறுமை இருக்கணும். பொறுமை இருந்தா தான் படிப்போம். பொறுமை இருந்தா தான் விளக்கம் கிடைக்கும். பொறுக்க பொறுக்க அல்லாஹ் தஆலா புத்தகத்தின் மூலம் மட்டுமல்ல பார்க்க பார்க்க விளக்கத்தை தருவான். அவனது உலகத்தை பார்க்க பார்க்க அல்லாஹ் தஆலா கூடுதலான விளக்கங்களை எங்களுக்கு தந்து கொண்டே இருப்பான். சகோதரர்களே, வனக்ஸி மினல் அம்வால், சொத்துக்களை குறைப்பதன் மூலமும் உங்களை நாங்கள் சோதிப்போம். வல் அன்புஸ், உயிர்களை பறிப்பதன் மூலமும் நாங்கள் சோதிப்போம். உயிர்களை பறிப்பதன் மூலம் கையில் இருக்கிற புள்ள போயிடும், அன்பா இருக்கிற மனைவி போயிடுவான், பாசமா வளர்த்த தாய் தந்தை போயிடுவாங்க, நம்ம பழகிய உறவினர்கள் போயிடுவாங்க, கல்வி இறங்கி போயிடும். அந்த டைம்ல என்ன செய்யும்? கல்வி இறங்கி போயிடும். என்ன லைஃப் இது? நினைவு வரும். பொறுத்துக்கங்க, மறுமைக்காக வேண்டி வாழ்றோம், உலகத்துக்காக வேண்டி வாழல, மறுமைக்காக வேண்டி வாழ்கிறோம். இது சோதனை களம் என்று அல்லாஹ் தஆலா சொல்றான். இவ்வளவு வஸ்தமராத், உங்களது விளைச்சல் நிலங்களில் பழங்களை குறைப்பதன் மூலம் சோதிப்போம். வபஷ்ஷிரிஸ் சாபிரீன், பொறுமையோடு வாழ்கின்றவர்களுக்கு நபியே நன்மாராயம் கூறுங்கள். இதெல்லாம் பொறுத்துக்கன்னாங்கன்னா அவர்களுக்கு நன்மாராயம் கூறுங்கள் அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னொரு சூறால, அதாவது சூரா ஜுமர்ல, இன்னமா யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், இந்த உலகத்தில் பொறுத்து வாழ்ந்தவர்களுக்கு தான் நாளை மறுமையில் முழுமையான கூலி அல்லாஹ் தஆலா கொடுப்பான். யுவஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், கேள்வி கணக்கின் எல்லை இல்லாமல் அல்லாஹ் தஆலா கூலி கொடுக்கின்றவர்கள் யார் தெரியுமா? இந்த உலகத்தில் பொறுமையோடு வாழ்ந்தவர்கள். அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா சொல்றா வலமன் சபர வகஃபர இன்ன ذلك லமின் அஸ்மில் உமூர், யார் பொறுத்து மற்றவர்களை மன்னித்து விடுகிறார்களோ அது உண்மையிலேயே மிகவும் திறமை மிக்க கஷ்டமான விஷயங்களில் உண்டு. பொறுத்து மன்னித்து விடுகிறார்களோ அது உண்மையிலேயே கஷ்டம் மிக்க அதாவது மிகவும் ஒரு கடினமான வேலைகளில் ஒன்று என்று அல்லாஹ் தஆலா சொல்றார். நிறைய பேர் மன்னிக்கிறாங்க. எப்படி தெரியுமா? உதாரணமா ஜனாதிபதி இவருக்கு அநியாயம் செஞ்சவங்களே, சரி விட்டுங்க, நம்ம என்ன செய்ய இருக்கு, விட்டுருங்க, பொறுமையா இருந்துக்கிறோம், உனக்கு ஒன்றும் செய்யலாது, என்னதான் செய்யலாம், இதெல்லாம் பொறுமை. எவருக்கு உனக்கு ஒன்றும் செய்யலாதோ அவரை சரி விட்டுருங்க, பொறுமை. எவருக்கு உனக்கு ஏதாவது செய்யலவோ பரவாயில்ல விட்டுருங்கன்றதான் பொறுமை. எவருக்கு உனக்கு அடிக்க முடியுமோ, பேச முடியுமோ,
தாழ்த்த முடியுமோ, கேவலப்படுத்த முடியுமோ, ஏச முடியுமோ, அவனால் ஒண்ணும் செய்ய முடியாதோ அப்படிப்பட்டவனை நீ மன்னிச்சு விடுறதுக்கு தானே, அதான் பொறுமை. வலமன் சபர வ கஃபர் இன்னதாலிக மின் அஸ்மில் உமூர். யார் பொறுத்து மன்னித்து விடுகின்றார்களோ அதுதான் கஷ்டம் மிக்க விடயங்களில் ஒன்று என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். அடுத்ததாக இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷியின். வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, மூமின்களே தொழுகை கொண்டும் பொறுமையை கொண்டும். தொழுகை ஒரு வணக்கம், பொறுமை ஒரு வணக்கம் என்றால் தொழுகையை கொண்டும் பொறுப்பதை கொண்டும் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுங்கள். யா அல்லாஹ் நான் பொறுத்திக்கிறேன், எனக்கு நன்மை தா. யா அல்லாஹ் பொறுத்திக்கிறேன், எனக்கு நல்ல வாழ்க்கை தா. யா அல்லாஹ் நான் பொறுத்துட்டேன், எனக்கு நல்ல செல்வத்தை தா. யா அல்லாஹ் நான் பொறுத்திருக்கிறேன், எனக்கு நல்ல அறிவை தா. இப்படி கேளுங்க. அதே போன்று யா அல்லாஹ் தொழுகை எனக்கு நன்மை தா. வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். இன்னொரு சூரா அல்லாஹ் இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன், தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள். அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கிறான். அல்லாஹ் தஆலா பொறுமையாளர்களோடு இருக்கிறான். இன்ன அல்லாஹ் தஆலா சொல்றான், வலனபுலுவன்னக்கும் ஹத்தா நஅலமல் முஜாஹிதீன மின்கும் வஸ்ஸாபிரீன், உங்களிலே எவர்களெல்லாம் போராடக்கூடியவர்கள், இந்த வாழ்க்கையை எதிர்த்து போராடக்கூடியவர்கள், எவர்களெல்லாம் பொறுமையாக வாழக்கூடியவர்கள் என்பதை அறியும் வரைக்கும் சோதிப்போம். அறியும் வரைக்கும் அல்லாஹ்வுக்கு தெரியும், உங்களுக்கு தெரிய வரும். அது வரைக்கும் நாங்கள் சோதிப்போம். சோதிச்சுக்கண்டே இருப்போம். சோதிச்சுக்கண்டே வர பிள்ளை எடுப்பான், பொன்னாட்டி எடுப்பான், மாப்பிள்ள மன, இப்படி எல்லாம் தொடர்ந்து போய்கண்டே இருக்கும். சோதனைகள் வந்து கொண்டே இருக்கும். பிசினஸ்ல நஷ்டங்கள் வரும். வாழ்க்கையில இல்லாத கல்வியெல்லாம் கலட்டி வச்சு கழுகணும் என்ற மாதிரியான சோதனைகள்லாம் வரும். அப்படியான சோதனை சிலவங்களுக்கு எப்படி இருக்கும், வேதனை வந்து அட்டஞ்சி எங்கேயாவது பேத்து உளுந்து கதறன மாதிரி எல்லாம் சோதனை வரும். ஈமான் உள்ளவன் சரியா இருப்பான். ஈமான் உள்ளவன் என்றால் எங்க இறக்கணும், எப்படி இறக்கணும் என்பதை தெரிந்திருப்பார். ஈமான் இல்லாதவர்கள் நிச்சயமாக அவர்களால் இதை எப்படி இந்த சோதனைகளை அல்லாஹ்விடத்தில் இறக்கி வைப்பது, எப்படி பொறுப்பது என்பது தெரியாமல் இருக்கும். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்கிறான், உங்களில் போராளிகள் யார், பொறுமையாளிகள் யார் என்பதை அறிகின்ற வரைக்கும் நாங்கள் சோதிப்போம். இன்னொரு இடத்துல அல்லாஹ் தஆலா சொல்றான், உங்களுக்கு எதிராக சதி செய்றாங்களா, திட்டம் தீட்டுறாங்களா, வைன் தஸ்பிரு வ தத்தகு லா யதுர்ருக்கும் கைதுஹும் ஷைஆ இன்னல்லாஹ பிமா யஅமலூன முஹீத். நீங்கள் பொறுத்து வாழ்ந்தால், இறைச்சத்தோடு வாழ்ந்தால், எவர்கள் உங்களுக்கு சதி செய்தாலும் அந்த சதிகள் உங்களை தீண்டாது. அல்லாஹ் தஆலா அனைத்து விஷயங்களையும் சூழ்ந்தவனாக இருக்கிறான். அல்லாஹ்வுடைய வசனங்கள். சகோதரர்களே, பொறுமை யாருக்கு சோதனை? குர்ஆனும் சுன்னாவும் சோதனை என்பது யாருக்கு அது விளங்குகிறது. பொதுவாக சோதனை என்பது இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் சோதனை தான். இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் சோதனை தான். ஆனால் ஒரு முஃமினாக இருக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் சொல்லி மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய ஒருவருக்கு சோதனை வரும். அவருக்கு எப்படியெல்லாம் சோதனை வரும் என்று அல்லாஹ் வழங்கப்படுத்துறான். ஏன்னா நிறைய சோதனை வரக்கூட எங்களோட கருத்து என்ன தெரியுமா, அல்லாஹ் நம்ம வந்து நிறைய பாவம் செஞ்சுக்கிறோம், நிறைய நாங்க பாவம் செஞ்சுக்கிறோம், இதுக்கு போல ஒழுங்கா தொழணும், இதுக்கு போல ஒழுங்கா நோன்பு பிடிக்கணும், இதுக்கு போல ஒழுங்கா ஹஜ் செய்யணும். திருந்துவதற்கான ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கலாம், நாங்கள் மாறுவதற்காக அந்த சோதனை ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம், உண்மை. ஆனால் ஒரு முஃமினுக்கு அல்லாஹ் தஆலா சோதனை தருவது எதற்காக தெரியுமா, அவனது பாவங்களை மன்னிப்பதற்காக. அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சோதனை யாருக்கு யாருக்கு சோதனை வரும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறார்கள், மய்யுரிதுல்லாஹு பிஹி கைரன், அல்லாஹ் ஒருவருக்கு நலவை நாடி விட்டால் யுஸிபு மின்ஹு, அவரை சோதிப்பார். ஒருவருக்கு நலவை நாடி விட்டால் அவரை சோதிப்பார். இன்னொரு இடத்துல எப்படி வருது, மார்க்க விளக்கத்தை கொடுப்பார். அதே புகாரில் வருது இன்னொரு இடத்துல எப்படி, மய்யுரிதுல்லாஹு பிஹி கைரன் யுஸிபு மின்ஹு, எவருக்காவது அல்லாஹ் இந்த உலகத்திலே நலவை நாடி விட்டால் அல்லது மறுமையிலே நலவை நாடி விட்டால், அது உலகத்திலும் மறுமையிலும் சேர்த்து நலவை நாடி விட்டால் அவனை சோதிக்க ஆரம்பிப்பான். சோதிக்க ஆரம்பிப்பான் எப்படி, கொஞ்சத்தை எடுபடும், கொஞ்சம் கொடுக்கப்படும், கொடுத்தா பெருமை அடிக்கிறானா, எடுத்தா கவலைப்படுறானா, இவைகள் எல்லாம் சோதிப்பதற்காக கடுமையான சோதனை அவனது வாழ்க்கையில் ஏற்படுத்துவான். அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, இதா அராதல்லாஹு பி அப்தில் கைர் அஜ்ஜல லஹுல் உகூபத ஃபித் துன்யா, ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் தஆலா நலவை விரும்பி விட்டால் உலகத்தில் தண்டனைகளை அவசரப்படுத்துவான். உலகத்தில் தண்டனைகளை அவசரப்படுத்துவான். நரக தண்டனை அல்ல, அவன் வாழ்க்கையில இன்பமா அனுபவிக்கிற மாதிரி வாழ்க்கை இருக்காம என்ன செஞ்சிடும், எடக்கட சட ரீதியான சோதனைகள், உள ரீதியான சோதனைகள் அல்ல. பொறுமை இருந்தால் உள ரீதியான விஷயங்கள் அடங்கிடும். சட ரீதியான சோதனைகள், சட ரீதியான என்ன, சொத்துல, உடல்ல, மனைவியில, பிள்ளையில, வீட்டுல, காணியில, பிசினஸ்ல சட ரீதியான சோதனைகள். உள்ளம் என்ன செய்யும்,
பொறுக்க பொறுக்க அதை அடக்கும். உள்ளம் என்ன செய்யும்? பொறுக்க பொறுக்க அடங்கிடும். காரூன் போன்றவர்கள் பணக்காரனா இருந்தாங்க, அவங்களுக்கு சட ரீதியான எந்த சோதனையும் இல்லை, உள ரீதியான சோதனைகள் கொடுத்து அல்லாஹ் தஆலா என்ன செய்வான்? சோதிப்பான். மூமினை பொறுத்த வரைக்கும் அல்லாஹ் ஒரு ஹைரை விரும்பி விட்டால் அவனுக்கு இந்த உலகத்திலே தண்டனைகளை அவசரப்படுத்துவான். வைதா அராதல்லாஹு பி அப்திஹி ஷர், அல்லாஹ் தஆலா அவருடைய அடியானுக்கு தீங்கு செய்ய விரும்பி விட்டால், அவனுக்கு தீங்கு நடக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் நாடி விட்டால், அம்சக அன்ஹு பி தம்பிஹி ஹத்தா யுவாஃபி பிஹி யௌமல் கியாமா, அவன் செய்கின்ற பாவங்களுக்கான எந்த பிரதி உபகாரங்களையும் பிரதியீடுகளையும் அல்லாஹ் இந்த உலகத்தில் கொடுக்க மாட்டான். அப்படியே வச்சுக்கிடுவான். நாளை மறுமையில் அதுக்குரிய பிரதியீடுகளை கொடுப்பான். நாளை மறுமையில் பாவம் செய்ய செய்ய அல்லாஹ் அப்படியே வச்சுக்கிறோம். அதுக்கான எந்த தண்டனை இந்த உலகத்தில் வராது, எந்த பிரதியீடும் வராது. நாளை மறுமையில் என்ன செய்வான்? அல்லாஹ் தஆலா அவைகளை சேர்த்து வச்சு கொடுப்பான், சேர்த்து வைத்து கொடுப்பான். நாளை மறுமையில் சிலர் விரும்புவார்கள், சொர்க்கத்துக்கு போறவங்களே சிலர் விரும்புவாங்க, எங்களோட கைகள் விரல்களா துண்டு துண்டா வெட்டப்பட்டிருக்க கூடாதா, துண்டாடப்பட்டிருக்க கூடாதா? ஏன்? இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற நன்மைகளை பார்த்து, இந்த உலகத்தில் சோதிக்கப்பட்டவர்களுக்கு கொடுக்கின்ற நன்மைகளை பார்த்து நாங்கள் எல்லோரும் கத்தரிக்கோள்களால் துண்டு துண்டாக வெட்டப்பட்டிருக்க கூடாதா என்று நினைப்பார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், இன்ன இலமில் ஜஸாஇ மா இலமில் பலா, சோதனை ஒருவருக்கு அதிகம் என்றால் கூலியும் அதிகமாக இருக்கும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா சோதனை அதிகப்படுத்துகிறார் என்றால் கூலியையும் அல்லாஹ் தஆலா அதிகப்படுத்துவான். வ இன்னல்லாஹ தஆலா இதா ஹப்ப கௌமன் இப்தலாஹும், அல்லாஹ் தஆலா ஒரு சமுதாயத்தை விரும்பினால் அவர்களை சோதிப்பான். ஒரு சமுதாயத்தை விரும்பினால் அவர்களை அல்லாஹ் தஆலா சோதிப்பான். நல்லா வளைக்கிறோம் இந்த வசனத்தை. ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் விரும்பினால் அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். ஃபமன் ரதிய ஃபலஹு ரிதா, எவர் பொருந்திக் கொள்கின்றாரோ அவருக்கு திருப்தி. ஃபமன் சஹித ஃபலஹு ஸுஹுத், எவர் அந்த சோதனை வைத்து கோபம் அடைந்தாரோ அல்லது வெறுப்படைய தோன்கிறாரோ அல்லாஹ்வும் வெறுப்படைந்து விடுவான். சோதிக்க ஆரம்பிப்பா, பொறுத்து விருப்பம் அடைஞ்சோம்னா அல்லாஹ் தஆலா விரும்புவான். இல்ல கோபப்பட்டு நாங்களும் கோபமடைய ஆரம்பிச்சோம்டா அல்லாஹ்வுடைய கோபம் அந்த சோதனை மூலம் வந்து சேரும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை இல்லாட்டி என்னென்ன நடக்கும் இடத்தை விளங்கப்படுத்துறாங்க, யார் யாருக்கு சோதனை வரும் என்பதை விளங்கப்படுத்துகிறார்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற இந்த ஹதீஸை பாருங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மா யஸாலுல் பலாஉ பில் முஃமினி வல் முஃமினத்தி ஃபீ நஃப்ஸிஹி வ வலதிஹி வ வாலிஹி ஹத்தா யல்கல்லாஹ தஆலா வ மா அலைஹி கதீஆ. ஒரு மூமினுக்கு அல்லாஹ் சோதனை கொடுத்துக் கொண்டே இருப்பான். ஒரு மூமினான ஆணுக்கும் ஒரு மூமினான பெண்ணுக்கும் பிரச்சனைகளையும் வேதனைகளையும் கவலைகளையும் இழப்புகளையும் அல்லாஹ் கொடுத்துக் கொண்டே இருப்பான். அவனுடைய வாழ்க்கையிலே, அவனது உடலிலே, அவனது சொத்திலே, அவனது பிள்ளையிலே கொடுத்துக் கொண்டே இருப்பான். எந்த அளவுக்கு தெரியுமா? கொடுத்து 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 நாளை மறுமையில் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது அவனிடத்தில் எந்த பாவமும் எஞ்சி இருக்காது. அவனிடத்தில் எந்த பாவமும் எஞ்சி இருக்கு. அல்லாஹ் சந்திப்பான். நிறைய பாவம் செஞ்சிருந்தே, சோதனையில் அழிச்சிட்டேன், உனக்கு உலகத்துல தந்தரே சோதனை, அது நீ பொறுத்தாய், பதறி நன்மை இழந்துட கூடாது. பெரிய சோதனை அல்லாஹ் தந்திருப்பான், பொறுத்துக்கள் அவசரமா. பொறுத்தா என்ன செய்யும்? நம்ம பொறுக்க 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 நாளை மறுமையில் என்ன செய்யும்? தீமைகள் அழிபட்டுக்கின்றே போகும். பதறி அவசரப்பட்டு இப்படி எல்லாம் சோதனை வருதுன்னு சொன்னமோ அது இரண்டாவது பாவமாக மாறும், மூன்றாவது பாவமாக மாறும். அல்லாஹ் வந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாங்களே அழிச்சுக் கொள்வோம். அல்லாஹ் நம்மளோட பாவத்தை இந்த உலகத்துல லேசா அழிக்கிறதுக்கு தந்த ஒரு சந்தர்ப்பத்தை நாங்களே அழித்துக் கொள்வர்கள் போன்று ஆகிவிடுவோம். அதான் நம்ம கற்பனை பண்ணணும். சோதனை வருதா சபர், பொறுத்துக்கொள்ளணும். பொறுக்கிறண்டா பொறுமை, பொறுத்து பொறுத்து வந்தீங்கன்னு சொன்னா ஒளிதான் சகோதரர்களே, வழிகாட்டல்கள் கிடைக்கும். ஒரு மனிதனுக்கு சிந்தனை அல்லாஹ் பல விஷயங்களை தோன்ற வைப்பான். அது போன்று பொறுமை இல்லாதவனுக்கு தோன்றாது, பதறவனுக்கு தோன்றாது, பொறுமையாக கோபப்பட்டு எதையும் பிரச்சனையாக இருக்கின்றவருக்கு தோன்றாது. அல்லாஹ் தஆலா ஒரு மூமினுக்கு சோதித்துக் கொண்டு இருப்பான். ஒரு மூமினான ஆணுக்கும் பெண்ணுக்கும் சோதிப்பான். உடலிலே, சொத்திலே, அதே போன்று குழந்தையிலே, எல்லாத்திலையும் சோதனை வரும். எதுவரைக்கும்? அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது வமா அலைஹி கதியா, எந்த பாவம் அவற்றிக்காது. எவ்வளவு ஒரு அருமையான வசனம் தெரியுமா? வமா அலைஹி கதியா. அல்லாஹ்வுக்கு முன்னால் எழுப்பப்படக்கூட பட்டியல் நம்ம நான் வச்சிருப்போம். நிறைய இவ்வளவு பாவம் செஞ்சிருக்க, எங்க பாவம் ஒண்ணு இல்லை, எல்லாம் அழிச்சிட்டேன், எல்லாவற்றையும் அழித்து விட்டேன் என்கின்ற வசனம் ஒருவருக்கு நாளை மறுமையில சொல்லப்பட்ட உலக என்ன சந்தோஷம் இருக்கு. அதுக்கு அங்கல ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் வேறு என்ன தேவை? சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சோதனை என்பது ஒரு மூமினுக்கு வந்தா என்னன்னு விளங்கப்படுத்திருக்கா என்று சொல்றாங்க. குர்ஆன்ல அடுத்த விஷயம், அல்லாஹ் தஆலா ஃபஸ்பிர் சபரன் ஜமீலா, அழகான பொறுமையாக பொறுப்பீராக, வஹஜுர்ஹும் ஹஜ்ரன் ஜமீலா,
அழகான முறையில் அவர்களை வெறுப்பீராக. அல்லாஹ் தஆலா இப்படி அழகான 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 குர்ஆன் நிறைய சொல்லுவான். அழகா வெறுக்கிறது அழகான வெறுப்பு. எப்படி ஒரு ஆளை வெறுக்கிறோம், எப்படி வெறுப்போம்? மனுஷனா இவனோட பேசணுமா, இப்படித்தான் வெறுப்போம். அழகா வெறுக்கிறது எப்படி தெரியுமா? விட்டுருங்க, பரவாயில்ல, உள்ளத்துக்குள்ள ஆத்திரமெல்லாம் இருக்கு, விட்டுருங்க, பேச வேணாம், சப்ஜெக்ட விடுங்க. ஏண்டு வெறுக்கிற ஒரு வெறுப்பு இருக்கு உள்ளத்துல, வசனம் சொல்ல மாட்டீங்க, வெளியே பேச மாட்டீங்க, உள்ளத்துல வெறுப்பு இருக்கும், விட்டுக்கிட்டே போவீங்க. அதான் அழகான வெறுப்பு. வஹஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா. அந்த காபிர்களை அழகான முறையில் நபியை வெறுத்து விடுவீராக. பேசிட்டெல்லாம் இருக்காத, பேசிட்டெல்லாம் இருக்காத. சில விமர்சனங்கள் சிலருக்கு கொடுக்கக்கூடிய அந்தஸ்துக்கள் தெரியுமா? நம்ம ஒரு ஆளை வந்து வெறுக்கிறோம், அவருக்கு விமர்சனம் செய்து அவருக்கு கொடுக்கிற அந்தஸ்து. இன்னும் சில விமர்சனங்களை கவனிக்கிறது அவருக்கு கொடுக்கிற அந்தஸ்து. எல்லா விமர்சனங்களையும் கவனம் எடுக்கவும் கூடாது, எல்லா விமர்சனங்களையும் புறக்கணிக்கவும் கூடாது. அல்லாஹ் தஆலா சொல்றான், வஹஜுருஹும் ஹஜ்ரன் ஜமீலா. அவர்களை அழகான முறையில் வெறுப்பீராக. கணக்கு எடுக்காம இருங்க. இப்படி செஞ்சுட்டாங்களே அப்படி செஞ்சாலும் வெறுக்காங்க, அந்தஸ்தை கூட்டிடுவீங்க. பேசாம சொல்லாம எடுத்துட்டு போங்க, கணக்கு எடுக்காத மாதிரி வருங்க. அல்லாஹ் தஆலா சொல்றான். அது மாதிரி வஸ்பிர் சபரன் ஜமீலா, அழகான முறையில் பொறுப்பீராக சொல்றான். அழகான முறையில் பொறுக்கிறதா என்ன? குர்ஆன்ல அல்லாஹ் அதை சொல்லி ஒரு வரலாற்றின் மூலம் அழகான முறையில் பொறுக்கிறத விளங்கப்படுத்துறான். பொறுமை, அதையும் வசக்கத்தை அழகான முறையில் பொறுக்கிற பொறுமை. பொறுமை என்ற ஒரு அந்தஸ்து ஒன்று இருக்குது, அதைக்கும் மேலாக வைக்கிறது தெரியுமா? அழகான முறையில் நம்ம பொறுக்கிற பொறுமை இருக்குது, அதுக்கு மேல, பொறுமைக்கும் மேல. அது கஷ்டம். நபிமார்கள் செய்த பொறுமை அதுதான். இதையும் தாண்டி வைக்கிறது என்ன தெரியுமா? அதை அல்லாஹ் தஆலா விளங்கப்படுத்துறான் குர்ஆன்ல. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துடைய வரலாற்று, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துட்ட தான் விரும்பிய அந்த புள்ளையை கொண்டு போய் சிறிய வயசுல கிணத்துல போட்டுட்டு ஒரு ஆட்டை அறுத்து அந்த ரத்தத்தை அந்த புள்ளையோட சேத்துல போட்ட ஆடையில துளைச்சி கொண்டு வந்து, பாப்பா அக்கல புத்தியும், நாங்க போட்டி போட்டு ஓட்டம் ஓடிக்கொண்டிருக்க நாங்க முந்தி போயிட்டோம். முந்தி போன நேரத்துல புள்ளைய வந்து ஓனாய் தின்னுட்டு பாப்பா எடுத்து பார்க்கறாரு, எந்த கிழிசலும் இல்லையே, எந்த அடையாளம் இல்ல. அதை பார்த்து பொறுத்தவர் சொல்றாரு, பல் சவ்வலத்துலக்கும் அம்பசுக்கும் ஃபஸபருன் ஜமீல். ஏதோ ஒன்றை உங்களது மனது உங்களுக்கு நல்லதாக காட்டி இருக்கிறது, நான் அழகான பொறுமையாக பொறுத்து விடுகிறேன், நான் அழகான பொறுமையாக பொறுத்து விடுகிறேன். அது என்ன அழகான பொறுமை? எப்படி பொறுத்தார் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்பதை பார்த்தால் அழகான பொறுமை என்னன்னு வழங்கும். அழகான பொறுமை என்பதை என்னன்னு வழங்கப்படுத்துறாரு. இது 20 வருஷம் 30 வருஷம் தாண்டி, எத்தனை வருஷம்? 20 பொற்கேலு சகோதரர்களே, 20 வருஷம் 30 வருஷமும் அவருடைய ஞாபகங்களில் இருந்து அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நீங்கவில்லை, அவருடைய நேசமிக்க மரம் நீங்கவில்லை. 20 ஒத்தனுக்கு வந்து மறதி இருக்கிறான, மறதி அல்லாஹ் தஆலா கொடுக்கின்ற மிகப்பெரிய நியாமத். நிறைய பேர் நினைக்கிறாங்க மறதி என்ற பெரிய தண்டனை என்று. உலகத்தில் எந்த மைனஸ படைச்சாலும் அல்லாஹ் ஒரு நியமத்தை வச்சுக்கிறான். மறதி என்ற ஒன்று மட்டும் இல்லையேண்டா யாரும் இங்க வாழ்ந்துக்க மாட்டோம். மவுத் என்று எல்லாரும் படிச்சுட்டு போறோம். இதே மவுத் உங்களுக்கு வீட்டு வரைக்கும் போய் ஞாபகம் இருந்து, பிசினஸ்ல ஞாபகம் இருந்து, மனைவியோட பேசக்குள்ள ஞாபகம் இருந்தா ஒரு சந்தோஷம் செஞ்சிருக்காது உங்களுக்கு, ஒரு சந்தோஷம் இருக்கு. பேச மாட்டீங்க, பேச பேச மவுத்து தான் ஞாபகம் வருது, பார்க்க பார்க்க மவுத்து தான் ஞாபகம் வருது. பிள்ளைய முத்தமிடுவீர்களா, மனைவியோடு பேசுவீர்களா, சம்பாதி மவுத்து ஞாபகம் வருது. கொஞ்சம் எடுக்கிறான் கொஞ்சம் போடுறான், கொஞ்சம் எடுக்கிறான் கொஞ்சம் போடுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லவ் தஅலமூன மா அலம் லதஹைத்தும் கலீலன் வல பகைத்தும் கதீரா. நான் அறிந்தவற்றை எல்லாம் நீங்கள் அறிந்திருந்தால் கூடுதலாக அழுதிருப்பீர்கள், குறைவாக சிரித்திருப்பீர்கள். உடனடி அல்லாஹ் வசனம் சொல்றான், பஷ்ஷிரு யஸ்ஸிரு வலா துஅஸ்ஸிரு. அதாவது நபியே நன்மாராயம் கூறுங்கள், கஷ்டப்படுத்த வேண்டாம், லேசுபடுத்துங்கள். அல்லாஹ் தஆலா வசனம் இறக்குறான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உபதேசம் பண்றான். இப்படி எல்லாம் சொல்ல வேணாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிந்த அளவுக்கு எங்கள்கிட்ட அறிவிருந்தேன்னு வைங்களே, ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே கூட அழுதிருப்போம் என்று உண்மைதான். அந்த அறிவை அல்லாஹ் அளவாக தந்திருப்பதும் உலகத்துல நடுநிலையா வாழ்றதுக்கு ஒரு ரஹ்மத். சிலது ரஹ்மத்து, சிலது தெரியாம இருப்பா, அல்லாஹ் தஆலா வந்த ரஹ்மத். இல்லைன்னா நம்ம இப்படி எல்லாம் இருந்து வாழ்ந்துட்டு இருக்க மாட்டோம். மறதி ஒரு ரஹ்மத், எங்களை விட்டு போகின்ற ஒரு மறதி ஒரு ரஹ்மத். ஆனால் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஞாபகம் இருந்துட்டே. இல்லைன்னா மனைவி மௌத்தாயிட்டு, புள்ள மௌத்தாயிட்டு, 3 நாள் 5 நாள் 6 நாள் கொஞ்சம் அழுகிறோம், 8 நாள் கொஞ்சம் அழுகிறோம், 10 நாள் அழுகிறோம், இப்படி எல்லாம் கொஞ்சம் போகும். இப்படி ஒரு 20 நாள் அப்படி போய் 2 வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் போகல மறந்து, எங்கேயா ஒரு சப்ஜெக்ட் போகல எனக்கு ஒரு புள்ள இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம், அதோட மறந்துடும். மறுபடியும் இப்படித்தான். அப்படியே முதலாம் நாள் மாதிரி எல்லாம் 100வது நாள் உங்கள்கிட்ட வைக்கல, முதலாம் நாள் மாதிரி 100வது நாள் எல்லாம் உங்கள்கிட்ட வைக்கல. அது அல்லாஹ்வுடைய ஒரு அருள். அந்த அருள் இல்லை என்று சொன்னா நீங்க டெய்லி அழுதுதான் இருப்பீங்க. இங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது 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 அந்த 30 வருஷம் தாண்டிட்டு, அவ்வளவு பிச்சை காலம் அவருக்கு புள்ளைய மறக்க முடியல.
மறுபடி இந்த அரிசி அந்த வாங்க போறாங்களே, சாப்பாடுகளை வாங்க போறாங்களே ஈஜிப்டுக்கு, அப்படி போயிட்டு வந்த உடனே இவர் சொல்றாரு, அதாவது எனக்கு வாசம் யூசுஃபோட வாசம் அடிக்குது, யூசுஃபோட வாசம் அடிக்குது. இவங்க ரெண்டாம் பிள்ளை புனியாமின் என்று வரலாற்றில் சொல்லப்படுகின்ற ரெண்டாம் பிள்ளை விட்டு வந்தாங்க தானே. அப்ப அவர் சொல்றாரு, காலபல் சவ்வலத்துலக்கும் அம்புசுக்கும் ஃபஸபருன் அம்ரன் ஃபஸபருன் ஜமீல். இப்பயும் உங்களுக்கு ஏதோ ஒன்று உங்களோட மனசு தூண்டிக்குது, பொறுமையாக அழகான பொறுமையாக பொறுத்துக் கொள்கிறேன் சொல்லிட்டு இவர் சொல்றாரு, யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் கவலையோடு சொல்கிறார், அஸல்லாஹு யஅதியனி பிஹிம் ஜமீஆ. அல்லாஹ் தஆலா அவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து சேர்க்கலாம், அவர்கள் அனைவரையும் கொண்டு வந்து சேர்க்கலாம் சொல்லிட்டு அல்லாஹ் அந்த நகர்வை சொல்லி காட்டுறா பாருங்க. அவ்வளவு சொல்லிட்டு அந்த அந்த இடத்துல எப்படின்னு சொல்லி காட்டுறான். சொல்லிட்டு அல்லாஹ் எல்லாரையும் கொண்டு வந்து சேர்க்கலாம். வதவல்லா அன்ஹும் சொல்லிட்டு யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் எழும்பி ஒதுங்குப்புறமாக போனார். எழும்பி நடந்து ஒதுங்குப்புறமாக போனார். போய் வகால யா அஸபா அலா யூசுப், யூசுப் போயிட்டாரே என்று சொன்னாரு. அல்லாஹ் அப்படியே சொல்றான், கொஞ்சம் எழும்பி ஒதுங்கி போய் யூசுப் போய் விட்டாரே என்று சொல்லி வபியல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்ன், கவலையின் காரணமாக கண்கள் எல்லாம் வெள்ளை பூத்து போனன, அதாவது குருடாயிச்சு. வபியல்லத் ஐனாஹு மினல் ஹுஸ்ன் ஃபஹுவ கதீம், கதீம் என்றது ஆத்திரப்பட்டு வேதனைப்பட்டு அடங்கி போறது இருக்குதானே, அதன் காரணமாக கண்கள் எல்லாம் வெள்ளை பூத்து போயிருந்தன, அதாவது அப்படியே குருடராயிட்டாரு. அப்ப அவங்க திருப்பி சொல்றாங்க, காலு தல்லாஹி தஃப்தஉ தذ்குரு யூசுப் ஹத்தா தகூன ஹரதன் அவ் தகூன மினல் ஹாலிகின். அழிஞ்சு இப்படியே அப்படியே அழிஞ்சு போற வரைக்கும் நீங்க யூசுஃபை ஞாபகப்படுத்திட்டே இருக்க போறீங்களா? யூசுப் போயிட்டாரு, இப்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்க போறீங்களா என்று சொன்னோன்னையே ஒரு வசனம் சொல்றாரு, கால இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், எனது வேதனைகளையும் அடிமன கவலைகளையும் அல்லாஹ்விடத்தில் தான் நான் முறையிடுகிறேன். நான் எனது வேதனைகளையும் அடிமன கவலைகளையும் அல்லாஹ்விடத்தில் தான் முறையிடுகிறேன். வா அலமு மினல்லாஹி மா லா தஅலமூன், அல்லாஹ்விடத்திலிருந்து உங்களுக்கு தெரியாதவெல்லாம் எனக்கு தெரியும் என்று சொல்லி யக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொல்றார். இங்க அழகான பொறுமைக்கு விளக்கம் சொல்றார். அழுகிறார் யக்கூப் அலைஹிஸ்ஸலாம், கண்ணீர் வடிக்கிறாரு. அவங்கள்ட்ட ஒன்றையும் முறையிடல, அவர் அவங்கள்ட்ட ஒன்றையும் அங்கலாய்க்கல, விளக்கம் சொல்றாரு, இன்னமா அஷ்கு பஸ்தி வ ஹுஸ்னி இலல்லாஹ், எனது வேதனைகளையும் கவலைகளையும் அல்லாஹ்விடத்தில் நான் முறையிடுகிறேன். அதான் அழகான பொறுமை. மக்களிடத்தில் முறைப்படாமல் வேதனைகளையும் கவலைகளையும் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி மண்டாடி முறைப்பட்டுட்டு கண்ணை தொடச்சிட்டு மக்கள் போக்கல அழகா சிரிச்சுட்டு போறீங்க தானே, அதுதான் அழகான பொறுமை. அப்படி எத்தனை பேர் கேளு, எத்தனை பேர் அப்படி பொறுப்பாங்க? அல்லாஹ் மீது தவக்கலும் பூரண நம்பிக்கையும் உறுதியாக அல்லாஹ் தருவான் என்கின்ற சிந்தனை இருந்தவர்களுக்கு மாத்திரம்தான் முடியும். அல்லாஹ்ட்டையும் கேட்டுட்டு இவன்ட்டையும் கேட்டா தான் நம்மளுக்கு வாழ்க்கை சரியா போகும் நினைக்கிறவங்களுக்கு சரி வராது. அல்லாஹ் தருவான் போவோம் நம்ம என்று நினைக்கின்றவருக்கு தான் சரியா வரும். சகோதரர்களே, உங்கள்ட்ட ஒரு ஆள் வாராரு, எவ்வளவு சல்லி வேணும் என்று கேட்கிறாரு, அல்ஹம்துலில்லாஹ் நல்லா இருக்கேன்னு சொல்றீங்க, தருவான்னு கேட்கிறார், வாடான்றீங்க, போனவரும் உங்களுக்கு நினைவு வருது, யா அல்லாஹ் நம்ம எவ்வளவு தேவை அளிக்கிறோம், இந்த சல்லி இருந்தா நம்ம எவ்வளவு அழகா இருக்கலாம் என்று வேதனை வருது. இப்ப நீங்க பொறுத்திக்கல கேட்காம, அது அழகான பொறுமை. அப்படியே ஓடி வாங்க பள்ளிக்கு, 2 ரக்காத் தொழுங்க, உளுந்து அழுங்க, கேட்காம கொண்டு வந்து சேர்ப்பான் இன்ஷா அல்லாஹ். உளுந்து அல்லாஹ்விடத்தில் அழுது கேளுங்க. நபி அவர்களுக்கு ஏதாவது கவலை வந்தால் 2 ரக்காத் தொழுவார்கள். தொழுது இந்த பிரார்த்தனை செய்வார்கள், அல்லாஹும்ம இன்னி அப்துக வப்னு அப்திக வப்னு அமதிக் நாசியதி பியதிக் மாலின் ஃபிய ஹுக்முக் அத்லுன் ஃபிய கலாஉக். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்திப்பார்கள், யா அல்லாஹ் உனது அடியான், உனது அடிமையின் மகன், உனது அடிமை பெண்ணின் மகன் எனது, அதாவது முன்னெற்றி ரோமம் உனது கரத்தில் தான் இருக்கிறது. நீ என் மீது எழுதிய தீர்ப்புகள் எல்லாம் நடந்தே ஆக போகின்றது. நீ எனக்கு எழுதியவைகள் எல்லாம் நீதியானது. உனது பெயர்களை கொண்டு உன்னிடத்திலே கேட்கிறேன். நீ உன் அடியார்கள் மீது எழுதி வைத்த இறக்கி வைத்த பெயராக இருந்தாலும், உனது வேதத்திலே இறக்கி வைத்த பெயராக இருந்தாலும், உனது மறைவான ஞானத்திலே நீ தேர்ந்தெடுத்துக் கொண்ட பெயராக இருந்தாலும் அதை கொண்டு நான் கேட்கிறேன். அன் தஜ்அலல் குர்ஆன ரபிய கல்பி வ நூர சத்ரி வ ஜலா ஹுஸ்னி வ ذهاب ஹம்மி வ கம்மி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனை, அன் தஜ்அலல் குர்ஆன ரபிய கல்பி, இந்த குர்ஆனை எனது உள்ளத்தின் ஒரு பூஞ்சோலையாக ஆக்கி வைப்பாயாக. வ ஜலா அன் தஜ்அலல் குர்ஆன ரபிய கல்பி வ ஜலா ஹுஸ்னி, எனது உள்ளத்திலே ஏற்பட்டிருக்கின்ற கவலைகளை போக்குவதற்கான ஒரு மருந்தாக ஆக்குவாயாக. வ ذهاب ஹம்மி வ கம்மி, சிறிய பெரிய ஆழ்மன அடிமன கவலைகளை எல்லாம் எடுத்து போகக்கூடிய ஒன்றாக இந்த அல் குர்ஆனை ஆக்குவாயாக. அழுதுட்டு போக வெளியே அல்லாஹ் வருவான். நம்ம சுஜூத் செஞ்ச அல்லாஹ்ட்ட, பணிஞ்சது அல்லாஹ்ட்ட, கெஞ்சியது அல்லாஹ்ட்ட, மனிதர்கள்ட்ட இல்ல. அப்ப அல்லாஹ் பாப்பா என்னட்டு தான் முழு நம்பிக்கையை வச்சுக்கிறான், என்னட்டு தான் முழு நம்பிக்கை வச்சுக்கிறான். தனக்கு கீழே வேலை செஞ்ச ஒரு பணக்காரன் கைவிட மாட்டான் நம்புறானாங்க. அல்லாஹ் கைவிட நம்புறா சரி வருமா? அல்லாஹ் கைவிடுவே நம்பினா சரி வருமா? சரி வரக்கூடாது.
அதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்ற அழகான பொறுமை. மக்களிடத்தில் முறைப்படாமல் பொறுமையாக இருக்கிறது. முழு முறைப்பாடும் அல்லாஹ்விடத்திலே செய்வது, அதுதான் அழகான பொறுமை. மிகவும் கஷ்டமான அந்தஸ்தும் தான் அந்த பொறுமை என்பது. அடுத்ததாக, அதாவது அல்லாஹ் தஆலா பொறுமைக்கான பிரயோசனங்கள் இந்த உலகத்தில் என்ன, பொறுமைக்கான பிரயோசனங்கள் என்ன என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மக்கத்துக்கு அவர்கள் இவரை பத்தி பைத்தியக்கார, சூனியக்கார, கவிஞ, குறியாரன் என்றெல்லாம் சொல்லுகின்ற பொழுது நபியோட உள்ள அப்படி சுருங்கி போகுது, கண்ணீர் வடிக்கிறாங்க, தடமாறுறாங்க. அல்லாஹ் தஆலா வசனம் இருக்கிற வஸ்பிர் வமா சபருக இல்லா பில்லாஹ், நபியே பொறுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்காகத்தான் பொறுக்கிறீர்கள். நபியே வஸ்பிர் வமா சபருக இல்லா பில்லாஹ், பொறுத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் அல்லாஹ்வுக்காகத்தான் பொறுக்கிறீர்கள். வலா தஹஸன் அலைஹிம், அவர்கள் விஷயத்தில் கவலைப்பட வேண்டாம், அவர்கள் விஷயத்தில் கவலைப்பட வேண்டாம். வலா தகுஃபி லைக்கும் மிம்மா யம்குரூன், அவர்கள் எதில் சதி செய்கிறார்களோ அந்த நெருக்கடியான நிலையிலும் நீர் இருக்க வேண்டாம். இன்னல்லாஹ மஅல்லதீன தகவ் வல்லதீன ஹும் முஹ்ஸினூன், அல்லாஹ் தஆலா இறைச்சத்தோடு வாழுகின்றவர்களோடும் இந்த உலகத்தில் மற்றவர்களுக்கு உபகாரம் செய்து வாழுகின்றவர்களோடும் இருக்கிறான், கவலைப்பட வேண்டாம். யாருக்கு சொன்னார்கள்? ரப்புல் ஆலமீன் உலகத்திலே மிகச்சிறந்த மனிதரான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொன்னார்கள், வஸ்பிர் வமா சபருக இல்லா பில்லாஹ், பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்களது பொறுமை அல்லாஹ்வுக்காகத்தான். வலா தகுஃபி லைக்கும் மிம்மா வலா தஹஸன் அலைஹிம் வலா தகுஃபி லைக்கும் மிம்மா யம்குரூன், அல்லாஹ்வுடைய உபதேசம் நபி அவர்களுக்கே அந்த உபதேசம் உண்டா? சாதாரண எங்களை போல அடியார்கள் அந்த உபதேசத்தை எவ்வளவு உள்ளுக்கு வாங்கணும், எவ்வளவு உள்ளத்துக்குள்ள பதியணும் சகோதரர்களே. அது மாத்திரமல்ல, அல்லாஹ் தஆலா இன்னொருத்தர் சொல்றான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ்வோட உள்ளத்தை அல்லாஹ் கட்டுப்படுத்துறான். ரசூலுல்லாஹ் இருக்கிறாங்க, பக்கத்துல யாரு? பிலால், சுகைப், இது போன்ற ஒரு சாதாரணமாக உசாமா, ஜெயித், இது போன்ற ஆக்கள், அதோடு சேர்ந்து அபூபக்கர், உமர் போன்ற ஆக்கள். ரசூலுல்லாஹ்வோட கண் என்ன செய்யும்? இயல்பாக கொஞ்சம் மகளை பார்க்கும், அபூஜால பார்க்கத்தான் செய்யும், அபூலாவை பார்க்கத்தான் செய்யும், அவருடைய மாளிகையில பார்க்கத்தான் செய்யும். சொத்துக்கள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா நம்மளுக்கு முஸ்லிம்களுக்கு கிடைக்காதா? அப்படி என்ன வரும்? நம்ம பிலால் அப்படி வரணுமே, சுகைப் அப்படி வரணுமே என்ன வரும்? அல்லாஹ் உபதேசம் பண்ண ரசூலுல்லாஹ்வுக்கு எப்படி தெரியுமா? வஸ்பிர் நஃப்ஸக மஅல்லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாத்தி வல் அஷிய்யி யுரீதுன வஜ்ஹா, அல்லாஹ்வுடைய முகத்தை மட்டுமே நாடி காலையிலும் மாலையிலும் உம்மோடு இருந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த தோழர்களோடு உங்கள் இதயத்தை பொறுமையாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் சொல்றான், அந்த தோழர்களோடு அல்லாஹ்வுடைய முகத்தை மட்டும் நாடி காலையிலும் மாலையும் உம்மோடு இருந்து அல்லாஹ்வை ஞாபகப்படுத்தக்கூடிய அந்த தோழர்களோடு உமது இதயத்தை பொறுமையாக்கிக் கொள்ளுங்கள். நபியே, அல்லாஹ் தஆலா சொல்ற, வலா தஅது ஐனாக அன்ஹும், அவர்களை விட்டு கொஞ்சம் கூட உங்கள் கண்களை திருப்பி விட வேண்டாம், அவர்களை விட்டு கொஞ்சம் கூட உங்கள் கண்களை திருப்பி விட வேண்டாம். துரீது ஸீனத்தல் ஹயாத்தித் துன்யா, இந்த அல்ப உலகத்தின் அலங்காரங்களை நாடி அந்த தோழர்களுடைய பார்வையை விட்டு உங்கள் பார்வையை திருப்பி விட வேண்டாம். ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் தஆலா சொல்ற உபதேசம், வலா துதி மன் அக்ஃபல்னா கல்பஹு வன் திக்ரினா, பொருளாதாரங்களை கொடுத்து எங்களை ஞாபகப்படுத்துவதை விட்டும் தூரமாக்கி விட்டோமே, அவர்களை நீ பின்பற்றி விடாதே. வத்தபா ஹவாஹு வகான அம்ருஹு ஃபுர்தா, அல்லாஹ் தஆலா சொல்ற ரசூலுல்லாஹ்வுக்கு செய்த ஒரு பெரிய ஒரு உபதேசம். பொறுத்துக்கங்க, இவங்களை பார்த்து அங்க ஆசைப்பட்டு கண்ணை அங்க திருப்பிடாதீங்க, இங்கேயே வச்சுக்கங்க என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் தஆலா எப்படி சொல்ற பாத்தீங்களா? உங்கள் கண்களை அங்கே ஆக்க வேண்டாம், கண்டா முதலா போகும், அப்படிதான் உள்ளம் கேட்கும். முதலா கண் கேட்காது, முதலா கண் போகும், பிற உள்ளம் கேட்கும். இப்படி எல்லாம் இருக்கிறேன், அங்க திருப்பாங்க, இங்கே வச்சுக்க, அங்கே பார்க்காதீங்க, இங்கே வச்சுக்கன்றாங்க. அங்கே உங்கள் கண்களை அதன் பக்கம் திருப்ப வேண்டாம். அடுத்ததாக என்னென்ன பிரயோசனம்? ஒரு மூமியுடைய வாழ்க்கையில் இப்படி ஒரு சோதனை வந்தா, சோதனைகளும் வருகின்ற வேதனைகளும் எந்த அளவுக்கு சோதனை வந்தா எவ்வளவுக்கு நன்மை? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அபூ சயீத் அல் குத்ரி, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுமா ரெண்டு தோழர்களும் அறிவிக்கிறார்கள், நபியர்கள் சொன்னார்கள், மா யுஸீபுல் முஸ்லிம மின் நஸபின் வலா வஸபின் வலா ஹம்மின் வலா ஹஸனின் வலா அதன் வலா ஹம்மின் ஹத்தா ஷௌகத்து யுஷாகுஹா இல்லா கஃபரல்லாஹு பிஹா கதாயா. ஒரு மூமினுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற நோய், வஸப் நோய், நஸப் களைப்பு, நம்மளுக்கு ஏற்படுற அற்ப நோய், அற்பமா ஏற்படுற டயர்ட், ஒரு மூமின வாழ்க்கையில் ஏற்படுற களைப்பு, வலஹம் ஒரு சின்ன வேதனை, ஹம்மன் என்றது ஒன்னு நினைக்கிறது, சரி விட்டு ஒன்று போவோம், நம்ம அந்த க்ளோஸ் ஆகி போவோம், அந்த வேதனை, வல ஹசன் ஆள் மனதில் பதிந்த கவலைகள், வல அதன் தொந்தரவுகள் வேதனைகள், வலகம் மூழ்கி போன வேதனைகள், ஹத்த ஷௌகா அவன் நடந்து போகின்ற வழியில் குத்துகின்ற முள்ளாக இருந்தாலும் கூட இந்த அனைத்தின் மூலம் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்களை அழிக்கிறான். அட்லீஸ்ட் ஒரு முள்ளு ஒரு மூவினுக்கு குத்திப்பட்டாலும் பாவத்தால் ஆயிடுகிறான். கொஞ்சம் டயர்ட் வந்தாலும் டக்கு நம்ம அல்லாஹ்வை ஞாபகப்படுத்திக்கணும்டா, அல்லாஹ் நம்மளுக்கு கூலி தரணும் என்று எதிர்பார்த்துக்கணும்டா, அல்லாஹ் எடுக்கிறான்.
ஒரு நோய் வருது, அல்லாஹ்வை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறோம்டா, அல்லாஹ் எடுக்கிறான். ஒரு சின்ன கவலை வருது, யா அல்லாஹ் பாவத்தை மன்னிச்சிரு, மறுமை பாவத்தை மன்னிச்சிரு, நம்மளோட பாவத்தை மன்னிச்சிரு என்று நம்ம நினைக்க 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 என்ன செய்யும், வேதனைகள் போய்கொண்டே இருக்கும். சகோதரர்களே, அதனாலதான் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே சொன்னேன், ஒரு அதாவது கிராமப்புறத்து அரபி வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட பேசக்கூட ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, உங்களுக்கு காய்ச்சலை உம்முபில்தம் என்ற ஒரு நோய் ஏற்பட்டிருக்கிறதா? என்ன உம்முபில்தம்? தோலுக்கும் சதைக்கும் மத்தியால் போகக்கூடிய ஒரு சூடு காய்ச்சல். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்படி வழங்கப்படுத்துறாங்க அந்த ஆளுக்கு. அப்படியா? அப்படி ஒன்று எனக்கு ஏற்பட்டதே இல்லை. உங்களுக்கு சுதா தலைவலி ஏற்பட்டிருக்கிறார் குறிப்பிட்ட பேர் சொல்றாங்க, அதை வழங்கப்படுத்துறாங்க, இல்லை என்றாங்க. போயிட்டாரு, சொல்லி முடிஞ்சு கேட்டு போயிட்டாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் சர்ர ஐயந்துர இலா ரஜுலின் மின் அஹ்லின் நாரி ஃபல்யந்துர் இலைஹி, நரகவாதிகளில் ஒருவரை பார்க்க வேண்டும் என்றால் இவரை பார்த்துக் கொள்ளுங்கள். ரசூலுல்லாஹ் ஏன் சொன்னாங்க? அல்லாஹ் ஒரு மனிதன் பாவத்தை மன்னிக்க நாடுகிறான் என்றால் கொஞ்சமாவது சோதனை கொடுப்பான், ஒரு காய்ச்சலையாவது கொடுப்பான், ஒரு தலைவலியாவது கொடுப்பான். அதுவும் இல்லைன்னு வைங்களேன், உங்களோட பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க விரும்பலன்னு அர்த்தம். உங்களது பாவத்தை அவரை வச்சுதான் காய்ச்சல் வராதுக்கு ரசூலுல்லாஹ் பிரச்சனை சொல்லல, உங்களை அல்லாஹ் தஆலா மன்னிக்க விரும்பவில்லை என்பது அர்த்தம். அப்ப சோதனை என்பது மனித வாழ்க்கையில் வரும். ஒரு முஃமின் இஹ்திசாப் பண்ணிக்கிற நன்மை அல்லாஹ் தஆலா தரணும், நன்மை எழுதுக்கணும் என்று நினைக்கணும். அதன் மூலம் அல்லாஹ் எங்களுக்கு நன்மையை அதிகரிப்பான். சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், சிலவங்களுக்கு கோபம் வரும். சிலவங்களோட கோபம் வந்தா நீங்க பாருங்க பாப்போம், கையை பிசைஞ்சு தண்ட கையே உடைச்சுக்கொள்வான் போல இருக்குது. எதையாவது எடுக்கணுமா இருக்கும், தூக்கி குத்தணுமா இருக்கும், அட்டிக்கணுமா இருக்கும். பார்த்தாவே என்னது இல்லாத மோசமான வசனங்கள்லாம் வரும். இவர் தானா அவர் நினைக்கக்கூடிய அளவுக்கு எல்லாரும் வெறும் போயிடுவாங்க, நிக்க மாட்டாங்க. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ் பார்த்து சொல்றான், ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லின்த லஹும், அல்லாஹ் உனக்கு செய்த கருணையின் காரணமாகத்தான் நபியே நீங்கள் அவர்களோடு மென்மையாக நடந்து கொண்டீர்கள். வலவ் குன்த ஃபத்தன் கலீதல் கல்பி லம் ஃபது மின் ஹவுலி, நீங்கள் கடின சித்தமுடையவராகவும் மோசமான வார்த்தை பேசக்கூடியவராகவும் இருந்தால் உங்களை விட்டு எப்பொழுதோ வெறுண்டோடி இருப்பார்கள். உங்களை விட்டு எப்பொழுதோ கலை அல்ல இன்பந்து என்ற தெரியுமா, தடார் எழுப்பி போறது, ஓடி இருப்பார்கள். நீங்கள் பேசுகின்ற அன்பான வார்த்தைகள், கருணை மிக்க வசனங்கள் அவர்களை உங்களோட வச்சிருக்கிறது. நுஃப்ரத் என்ற வெறுப்பு வருது. ஒரு மனுஷன் இப்படி எல்லாம் நடந்துட்டேன்னு வைங்களேன், அவன் மூஞ்ச பார்த்து கவலைப்பட்டு வேதனைப்பட்டு சண்டை, சிலவங்க வீட்டுல சண்டை பிடிச்சிருப்பாங்க. அந்த டைமா போயிட்டு அல்லாஹ் எங்களுக்கு போறதுக்கு எழுதிப்பான், அஸ்ஸலாமு அலைக்கும் மட்டும், வாலைக்கும் சலாம் வாங்க வாங்க, அப்ப எங்களுக்கு போகவே பரவாயில்ல, வாலைக்கும் சலாம் வாங்க வாங்க, எங்களுக்கு என்ன விளைக்கிறோம், சரி அவ்வளவுதான். நம்ம பேசாம தெரியாம வந்துட்டோம் நினைச்சு அப்படியே இருந்துட்டு போயிட்டு கொஞ்சம் சொன்னி வாருங்க அப்படின்னு போயிடும். இருக்க கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த பொறுமையான தன்மை நம்மகிட்ட வரணும். கோபங்கள் வந்து நம்மளை ஆக்களை விட்டு ஓட செஞ்சிடும். சிலவருக்கு அர்த்தம் இல்லாத கோபம், இதுக்கு போய் என்னத்துக்கு கோபப்படுற, ஒருத்தன் காலம் பிரிச்சுப்பான், அட்டிச்சனால காலம் பிரிச்சதுக்கு சும்மத்த காலம் பிரிச்சிருப்பான், அட தெரியாம காலம் பிரிச்சா விட்டுட்டு போ, சரி கொஞ்சம் உடுக்கி பார்த்து விட்டுட்டு போ, அப்படி அடிக்க பாப்பா இருக்கணும். அது கால் ஒழுங்கா பார்த்து போ தெரியாதா, பார்த்தா உயர்மன காலம் பிரிச்சவளே பார்த்து போ தெரியாது கேட்பான். இப்படி அதாவது அர்த்தம் இல்ல சில கோபம் வந்து அறிவு அப்படியே மறைச்சுட்டு, இந்த கோபத்தை நீங்க விளங்கிக்கிறோம், நம்மள பைத்தியாரம் ஆக்கிடும். நம்ம ஒரு 95 நல்லா இருப்போம், அப்ப 65 ஆயிரும், 65 45 போயிடும், 35 போயிடும், தலையில வராது, கோவப்பட்டோன்னு ஒண்ணு விளங்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பொறுமையா இருந்தாங்க தெரியுமா? அந்த மாதிரி பொறுமையெல்லாம் நம்ம வாழ்க்கையில கிடைச்சா எங்கேயோ போயிருப்போம். எத்தனையோ பேர் எங்களுக்கு ஆயுதங்கள் இல்லாமல், பணம் இல்லாமல், அதிகாரம் இல்லாம கீழே வந்துருவாங்க. பொறுமை இருந்திருக்க, பொறுமை இருந்திருக்க, ஒன்றும் தேவை எல்லாம் கீழைப்பான், அழகா பேசுவாங்க, அவர்கிட்ட போவோம், அவர்கிட்ட பேச விடுவாங்க. இவருக்கு இந்த ஒரு முசீபத்து பிடிச்ச இந்த கோபம் ஒன்று இருக்கிறதுனால யாரோடையும் நல்ல முறையில பேச அது வருது எல்லாருக்கும். ரசூலுல்லாஹ் என்ன ஒரு அழகான பொறுமை. ஒரு ஆள் வாராரு, ரசூலுல்லாஹ் ஒன்றுமே சொல்லல, வந்தன சொல்றாரு, லா அஸ்அலு மின் மாலிக வலா மின் மாலி அபீக், உங்களோட சொத்துல இருந்து, உங்களுடைய தந்தை, உங்களோட வாப்பாட சொத்து இருந்து நான் கேட்கல, அல்லாஹ்வோட சொத்து இருந்து தாங்கன்றான். யாருக்கும் கோபமா இல்லையா? நம்ம ஒரு நிறுவனம் வச்சுக்கிறோம், ஒரு ஆள் வந்து இப்படி கேட்கிறாரு, கேட்கறதுக்கு முறை ஒழுங்கா லெட்டர் எழுதி தாங்கண்டுவோம், இப்படிதான் சொல்லுவோம். நான் உங்களுக்கு ஏதோ சொன்ன ஒழுங்கா எழுதி தர லெட்டர், இப்படியா கேட்கிறேன். ரசூலுல்லாஹ் அதெல்லாம் பார்க்கல, கேட்டது விலை பட்ட விடையும் சரி, ஓகே கொடுங்க. ரசூல் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? மத்தவங்க கொடுக்கறதை விட ஒட்டா உள்ள நிரம்ப கொடுத்தாங்க. போங்க பொறுக்கேளுமா, நம்மளுக்கு நினைச்சா கூட கல்பெட்டு சொல்லுது என்றாலும் ஒரு வசனமாவது சொல்லணும், போக்கலையா ஒரு வசனம் சொல்லியாவது அனுப்ப நினைக்கும். ரசூலுல்லாஹ் நினைக்கல. ஒரு ஆள் வாராரு, கேட்டு 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 கட்டேச்சில ரசூலுல்லாஹ் கொடுக்க கொடுக்க எனக்கு தான் என்று சொல்லி களத்துல போட்டு இருந்த அந்த பட்டியை முடிச்சு இழுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கெல்லாம் பாரு உழுது, தள்ளி அதை தள்ளி தள்ளி போறாங்க. இங்கல சிவர் ஒரு வேலி மாதிரி சிவர், அதுல தள்ளிட்டாங்க ரசூலுல்லாஹ். சுத்தக்க ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பொறுத்துக்கங்க, நான் எல்லாம் தருவேன் உங்கள்கிட்ட, சும்மலா தஜிதுனி பகைலன், எல்லாவற்றையும் தந்த பின்னாலும் என்னை பகிலனாக பார்க்க மாட்டீர்கள், பகிலனாக என்னை நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், தருவேன் என்றாங்க சொன்னாங்க.
அப்படித்தான் சொன்னாங்க. ஏழுமா இந்த பொறுமை எங்கிருந்து வாரு? மனைவியோடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. அந்த பொறுமையை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். ஒரு மனைவி வீட்டுல இருந்து சாப்பாடு வருது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆசையோட பசியாக இருந்தனால சாப்பாடு எடுக்க எழும்புறாங்க. எந்த வீட்டுல இருந்து சாப்பாடு வந்திருக்குன்னு வேலைக்காரரை பார்த்து ஆயிஷாவுக்கு வழங்கிட்டு, ஒரு மனைவி விட்டு சாப்பாடு. ஆயிஷா எழும்பி ஒரு தட்டு தட்டுறாங்க, பாத்திரம் கீழே விழுந்து 4-5 உடையுது. பாத்திரம் கீழே விழுந்து 4-5 உடையுது. சுப்ஹானல்லாஹ். என்ன பொறுமை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. என்ன செஞ்சிருக்கணும், நம்ம என்ன செஞ்சுப்போம்? இப்படித்தான் ஒரு பார்வை. முதலா பார்வையிலேயே அவங்க போயிடுவாங்க. அட்டுத்தகன பார்வையெல்லாம் இல்ல, ஓப்பை ஒட்டச்சாங்க, அட்டுத்தகலா பேசி என்னத்தையா செஞ்சு அட்டிச்சு ஒட்டச்சிருப்பாங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தது பார்க்கவில்லை மட்டுமல்ல, அடுத்த செஞ்சிருப்போம் கோபையில பாருங்க அப்படியே சொல்லிப்போம். அதுவும் இல்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறங்குறாங்க. சுப்ஹானல்லாஹ், எப்படி அந்த மனசு வந்துச்சு பாருங்க. அந்த பாத்திரம் எல்லாம் சேர்க்கிறாங்க, சேர்த்து சாப்பாடெல்லாம் போடுறாங்க. சாப்பாடெல்லாம் போட்டு எங்க சமைப்பாங்களோ அங்க வந்து வைக்கிறாங்க. அங்கிருந்து ஒரு பாத்திரத்தை எடுத்துட்டு வந்து கொண்டு வந்த வேலைக்காட்ட கொடுத்து சொல்றாரு, உங்களோட தாய் கோவப்பட்டாடு போய் சொல்லுங்க என்றாங்க. இது மறக்குமாறு இருக்கிற வாழ்க்கையில, அந்த மனைவியில வாழ்க்கையில இந்த மறந்து போகுமா? இப்படி நம்மளால நினைக்கலாம், இப்ப நினைக்கலாம், இது போல அப்படி நடக்கணும் நினைக்கலாம். டைம் உடைஞ்சாதான் வழங்க. அந்த டைம் ஏதாவது இப்ப போய் உடைஞ்சிட்டேன்டா வழங்க, அது அந்த மனைவியோட பார்த்துக்கணும், இந்த மனைவியெல்லாம் சரி வராது அப்படின்னு நினைப்போம். இந்த முன்மாதிரிகள் எல்லாம் நாங்க எப்படி தட்டுறோம்? முன்மாதிரிகள் எப்படி தட்டுறோம்? அது ரசூலுல்லாஹ் மனைவி எங்களுக்கு இல்ல, அது மாதிரி இருந்தா எங்களுக்கு நடக்கலாம் அப்படின்னு நினைக்கிறோம். என்ன மாதிரி ரசூலுல்லாஹ் பொறுமையா இருந்திருக்காங்க தெரியுமா? சில வார்த்தைகள் எல்லாம் மனைவிமார் பேசிக்கிறாங்க, பொறுமை. ஜைனப் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா யஹூதியாக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு ஒட்டகத்தை கூட்டிட்டு வராங்க. அந்த ஒட்டகம் கொஞ்சம் பிரச்சனையாகி கீழே விழுந்துட்டு ரசூலுல்லாஹ் வந்து ஆயிஷா பாட்டு சொல்றாங்க, உங்களோட ஒட்டகத்தை கொஞ்சம் கொடுங்க. ஆனா அஃப்கரு யஹூதியத்தக், உங்களோட யஹூதிக்கு நான் ஒட்டகம் கொடுக்குறான்னு கேட்டாங்க. ஆயிஷா என்ன வசனம் தெரியுமா? உங்களோட யஹூதிக்கு நான் ஒட்டகம் கொடுக்கிறாண்டு. சஃபியார இஸ்லாத்துக்கு வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ல அப்படி சொல்ல வேணாம், இஸ்லாம் அதை தூய்மைப்படுத்திட்டு ரசூலுல்லாஹ் சொன்னதை பாத்தீங்களா பதில, அப்படி சொல்ல வேணாம், இஸ்லாம் அவரை தூய்மைப்படுத்தி விட்டார். அந்த ஆறுதலும் அந்த பொறுமையும் அந்த அந்த ஒரு கட்டுப்பாடும் அவரை எங்கேயோ கொடுத்துச்சு. உலகம் காணாத தலைவர், காண முடியாத தலைவர், அந்த இடத்துக்கு கொண்டு போய் வச்சதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகான வழிகாட்டலும் மென்மையான். மறக்குமா? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மறக்கும். நம்ம லாய்க்கு அப்படி ஒரு கோப்பை உடைஞ்சிருக்க, அந்த பிரச்சனை 1.5 மாசத்துக்கு தொடர்ந்து காலிக்கோட் வரைக்கும் தலாக்ல முடிஞ்சிருக்கு. ரைட்டா? இப்போ எவ்வளவு அறப்படிச்சவர் தெரியுமா? மற்ற வீட்டுல நம்ம மாப்பிள்ளை தான் பொம்பளை எடுக்கிறேன், எங்க வீட்டுல பொம்பளை எடுக்கிறாங்க. சொல்லு எப்படி திருப்பலாம் அந்த கேஸ் எல்லாம்? ரசூலுல்லாஹ்வோட பொறுமை, அற்புதமான ஒரு பொறுமை சகோதரர்களே. அடுத்ததாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், அந்த கோபத்தை பத்தி சொல்லுகின்ற பொழுது, இந்த கோபம் சம்பந்தமா சொல்லக்கூடாது சொன்னேன். மன் கலம கைலன், வருகின்ற ஆத்திரத்தை எவர் முறித்துக் கொள்கிறாரோ, கலம் என்ற ஒட்டச்சி முறிக்கிறது, யார் முறித்துக் கொள்கிறாரோ வஹுவ காதிருன் அலா ஐயம்பதஹு, அதாவது அதை நடைமுறைப்படுத்துவதற்கு முழு சக்தியோடு இருக்கிறாரு, இருந்து அடக்கிக் கொள்கிறாரோ, தஆஹுல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா அலா ருஸில் ஹலாயிக், நாளை வறுமையில் மக்கள் கூடி இருக்கின்ற நாளை அல்லாஹ் கூப்பிடுவார். பொறுமை அடக்கி உடைச்சுக்கின்றாரு, அதிகாரம் இருந்தும் செய்யாம அடைக்கின்றாரு. அல்லாஹ் மக்கள் சபையில அவரை கூப்பிட வாங்க, அல்லாஹ் கூப்பிட்டா விடுறீங்க. எல்லா பெரிய சபையில நீங்க வாங்க அல்லாஹ் கூப்பிட்டா எல்லாருடைய பார்வை எங்க போகும்? இவர் அல்லாஹ் கூப்பிடுறான். என்ன போறோம்? போனால் அல்லாஹ் தஆலா என்ன செய்யும் தெரியுமா? ஹத்தா யுகையிரஹு மினல் ஹூரில் இனி மா ஷாஅ, அல்லாஹ் முன்னின்று ஹூர்லின்களை தேர்வு செய்வதற்கு அல்லாஹ் கொடுப்பான். அல்லாஹ் முன்னின்று கொடுப்பான், தேர்வு செய்யுங்க. நீங்க அதை சபை பார்த்துட்டு இருக்கும். அந்த கௌரவம் போல உலகத்தில் இழந்த கௌரவம் கிடைக்குது. இன்றைக்கு எங்களுக்கு கௌரவம் கிடைச்சா கூட மற்றவனுக்கு கொஞ்சமா சந்தேகம் இருக்கும். சப்போர்ட்டா இருக்கிறான், ஏதோவுக்கு செய்யறான், பணம் கொடுத்திருக்கிறான், அங்க அப்படி நினைக்கலாமா? தேவையில்லாத ரப்புல் ஆலமீன்ட்ட போயிருக்கிறோம். எவ்வளவு பெரிய மரியாதை, கோபத்தை அடக்கிய ஒரு பொறுமையின் காரணமாக. ஆனா சாதாரண விஷயம் அல்ல சகோதரர்களே. அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பொறுமை உண்டாகின்ற பல வழிகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டி இருக்கிறார்கள். பொறுமை உண்டாகின்ற வழிகள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு இடத்துல இருந்துட்டு இருக்காங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மகள் வந்து செய்தி அனுப்புறாங்க. இதுல வந்து மகள் என்னும் வருது, மனைவி என்னும் வருது சில அறிவிப்புகள்ல. மகள் வந்து செய்தி அனுப்புறாங்க, ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு முஹ்சின் ஒரு பிள்ளை இருந்ததாகவும் அந்த பிள்ளை மரணித்ததாகவும் வரலாறு இருக்கு, சரியான வரலாறு தான். இன்னொரு மனைவிக்கு அப்படி ரசூலான மனைவியோட ஒரு பிள்ளை இருந்து மரணித்தவும் வருது. ரெண்டு மாதிரி இருக்கலாம். நாங்க மகள் பேசுவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிடுறாங்க. மகன் வந்து கொஞ்சம் கடுமையான முறையில சோமில்லாம ரசூலான வர சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க, போய் சொல்லுங்க
ரசூலுல்லாஹ் சலாம் சொல்றாங்க, சொல்லுங்க, சொல்லுங்க, இன்னலில்லாஹி மா அகத வலஹு மா அத்தா வ குல்லு ஷைஇன் இன்தஹு பி அஜலின் முஸம்மா ஃபல் தஸ்பிர் வல் தஹ்தசிப். அல்லாஹ்வுக்கு தான் கொடுத்ததும் அல்லாஹ்வுக்கு தான் எடுத்ததும் பொறுத்துக் கொள்ளட்டும், நன்மை எதிர்பார்க்கட்டும் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி வேட ரசூலுல்லாஹ் தாங்கல. 3 ஆம்பளை அல்லாஹ் தான் எடுக்கிறான். இப்ப மகள்ட புள்ளையும் எடுக்கிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வேதனையோட சொல்லி அனுப்புறாங்க. கடைசில மனைவி என்ன சொல்ற, கட்டாயம் அந்த மகள் சொல்ற கட்டாயம் வரணும், கட்டாயம் வரணும் அழைத்து சொல்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வராங்க. வரக்குள்ள அவரோட சாதி இப்னு உபாதா, முஆத் இப்னு ஜபல், உபய் இப்னு கஅப், ஸைத் இப்னு சாபித் போன்ற பல சஹாபாக்கள் எழும்பி வராங்க. ரசூலுல்லாஹ் மகனுக்கு வேதனை அளிக்கிறாங்க வராங்க. குழந்தை வரக்குள்ள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஹல் குதிய, அவர் மௌத்தாயிட்டாரான்னு கேக்குறாங்க. ரசூல் இல்ல யா ரசூலுல்லாஹ் சொன்னோன்னே அழுதாங்க. ரசூல் இல்லன்னு சொன்னா அழுதாங்க. போறாங்க, குழந்தையை கையில் எடுத்து மடியில வைக்கிறாங்க. வச்சால் குழந்தை வந்து அதாவது கடைசி கட்டத்துல தொண்டையால விம்மிக்கின்றது போற கட்டம். இன்னொரு மிர்ஜல் செம்பு பாத்திரம் கொதிப்பதை போன்று உள்ளம் கொதித்துக் கொண்டிருந்தது. ரசூலுல்லாஹ்வோட கண்களால கண்ணீர் ஓடுது. ரசூலுல்லாஹ் அப்படி வச்சுக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வோட கண்கள் கண்ணீர் ஓடினோடனே நபி தோள் கேட்க, யா ரசூலுல்லாஹ் கலாக்கத நீங்க அழுறீங்களா? அத்ததுமா நீங்க அழுறீங்க, அல்லாஹ்வுடைய நிதிதானே நீங்க அழுறீங்களா யா ரசூலுல்லாஹ்? அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஹாதி ரஹ்மத்துன் ஜஅலஹல்லாஹு தஆலா ஃபீ குலூபி இபாதிஹி. இந்த கண்ணீர் அல்லாஹ் தஆலா தனது அடியார்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்திய ஒரு மிகப்பெரிய அருள், ரஹ்மத், கருணை. சொல்லிட்டு சொல்றாங்க, நாங்க வந்து அதாவது அல் குலூபு தஹ்சன், உள்ளங்கள் கவலைப்படுகின்றன, வல் உயூனு ததுமா, கண்கள் கண்ணீர் வடிக்கின்றன, வலா நகூலு இல்லா மா யுர்தி ரப்பனா, எங்களது இறைவனை பொருந்திக் கொள்ள செய்கின்ற வார்த்தைகளை தவிர வேற எந்த வார்த்தைகளையும் நாங்கள் சொல்ல மாட்டோம் என்று சொல்லிட்டு இப்ராஹிம் இப்படி வச்சுக்கிட்டு சொல்றாங்க, இப்ராஹிமே இன்னா லமஹ்சூனுன் அலா மௌதிக, நீங்க மௌத்தாகினதால நாங்கள் கவலைப்பட்டவர்களாக இருக்கிறோம், நீங்கள் மௌத்தாகியதால் நாங்கள் கவலைப்பட்டவர்களாக இருக்கிறோம். அடக்கிட்டு சொல்றாங்க, நீங்க முந்திட்டீங்க, நாங்க வந்து சேருவோம்ன்றாங்க. நீங்க ரசூலுல்லாஹ் வேதனைகள் கண்ணீர் வடிக்கிறாங்க, வேதனைப்படுறாங்க. என்ன விளங்கணும் என்றார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமைக்கு எதிரானதாக கண்ணீரையும் உள்ள கவலையும் சொல்லல. அதெல்லாம் வரும், இயல்பாக வரும். ஆனா நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், பொறுமை எப்படி வளர்ப்பது என்பதை நபியுடைய அந்த ஆறுதலான நடவடிக்கை, பதட்டாத நடவடிக்கை எங்களுக்கு சொல்லி தருவதை நாங்கள் பார்க்கிறோம். சகோதரர்களே, அது மாத்திரமல்ல, இன்னொரு கவலையான சம்பவம். ரசூலுல்லாஹ் மஜ்லிஸ்ல உரைகள் நிகழ்த்திட்டு இருப்பாங்க. ஒருவர் புள்ளையோட வருவாரு, எப்பொழுதும் தன்னை புள்ளையோட வருவாரு. அந்த புள்ள பின்னால வரும், முன்னால வந்து விளையாடும், மடியில வச்சுக்கொள்வாரு, கையில வச்சுக்கொள்வாரு, மறுபடி பாயும். ரசூலுல்லாஹ் பார்த்துட்டு இருப்பாங்க, ரசூலுல்லாஹ் சந்தோஷப்படுவாங்க. தொடர்ந்து நடக்குது. கொஞ்சம் காலமா அவரை காணல, மஜ்லிஸ்ல அவரை காணல. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, எங்க அவர் காணலையே? இல்ல, அவரோட புள்ள மௌத்தாயிட்டாரு. அவர் இறக்கமா பேசிட்டு இந்த புள்ள மௌத்தாயிட்டு யார சொல்லா, அதனால உள்ளம் மிக வேதனையோட இருந்துட்டு வாங்க போன்ற ரசூலுல்லாஹ். சஹாபாக்கள் எழுப்புறாங்க, போயிட்டு பார்க்க போறாங்க. அங்க பார்க்க போனா அவர் இருக்கிறாரு. அவர் கேட்கிறாரு, என்ன ஏன் வரல யா ரசூலுல்லாஹ்? என்ன புள்ள மௌத்தாயிட்டு என்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உங்களுக்கு 2 தேர்வு இருக்குது, உங்களுக்கு 2 தேர்வு இருக்குது. இந்த உலகத்திலே வாழ்ந்து அந்த குழந்தை இந்த உலகத்திலேயே வாழ்ந்து நீங்க கண் குளிர்கின்ற அளவுக்கு நல்ல வசதியா வாழ்ந்து மன சந்தோஷப்படுகின்ற அளவுக்கு வயதடைகின்ற தேர்வும் உங்களுக்கு இருந்தது. உங்களுக்கு முன்னால சொர்க்க வாசலுக்கு போய் நீங்க எந்த வாசலால வந்தாலும் கதவு திறந்து உங்களை வரவேற்பதற்கான சந்தர்ப்பமும் உங்களுக்கு இருக்கிறது. எது உங்களுக்கு தேவையான மௌத்தாயிட்டு புள்ள, இப்ப சொர்க்கத்துக்கு போய் நீங்கள் எந்த பாதையால வந்தாலும் கதவு திறக்கிறதுக்கு உங்களோட புள்ளதான் நிற்கும். கதவை திறப்பதற்கு, உங்களுக்காக கதவு திறப்பதற்கு உங்களோட புள்ளதான் நிற்கும். உங்களுக்கு இது தேவையா அது தேவையா? யார சொல்ல, எனக்கு அதுதான் தேவை. எனது பிள்ளை சொர்க்கத்தின் வாசல் என்று எனக்காக கதவு திறக்கின்ற அந்த நாள் தான் தேவை. பொறுத்துக்க வேண்டாங்க சொல்றாங்க. உங்களுக்கு கிடைக்கும் என்றாங்க, உங்களுக்கு கிடைக்கும் என்றாங்க. அப்படின்னு என்ன விளங்கணும்? சின்ன வயசுல பிள்ளை இழந்தவர்களுக்கு எல்லோருக்கும் அவருக்கு மட்டும் சொன்னது இது எல்லாருக்கும் தான் உலகத்துல தேர்வு. சிறிய வயதிலே இவர்கள் எல்லாம் சாலிகான முறையில் வாழ்ந்த இவர்கள் எல்லாம் தங்களது குழந்தைகளை இழந்து விடுகிறார்களோ, அந்த கதவை திறப்பவர்கள் அவர்களது பிள்ளைகள் தான். அந்த கதவை திறப்பவர்கள் அவர்களது பிள்ளைகள் தான். இந்த 2ல் ஒரு தேர்வு என்று சொல்லி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். சகோதரர்களே, கடைசியாக பொறுமை வீரம் என்பதற்கு நிறைய சம்பவங்களை கொண்டு வந்திருந்தேன். அதிலே முக்கியமான 2 விஷயங்களை சொல்லி முடிக்கலாம் என்று நினைக்கிறேன். ஹுபைப், உங்களுக்கு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், ஹப்பாப் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஹுபைப், இந்த ஹுபைப் கைது செய்யப்படுகிறார். ஹுபைப் அதாவது அந்த மனசு மௌத்தாகிற டைம்ல பதறாம இருக்கிற பொறுமை தானே, அது உச்சகட்ட பொறுமை. ஹுபைபை கைது செஞ்சு கொண்டு போறார். 10 பேர் கைது செய்யப்பட்டு
கொஞ்சம் பேர் வந்து அப்படியே இந்த குறைசிகளால கைது செய்யப்பட்டு கொஞ்சம் பேர் அப்படியே ஒரு மேடையில் ஏறினாங்க, ஏறி நிக்கிறாங்க. குறைசிகள் பிடிச்சி சொல்றாங்க மதீனா எல்லையில வச்சு, அங்க தூரத்துல வச்சு பதிலுத்தத்துக்கு போறோம், இறங்கி வாரீங்களா? இது ரசூலாவோட தூதர்கள் அல்ல, தூதுவர்கள் மெசேஜ் கொண்டு போக வந்தவங்க. இறங்கி வாரீங்களா அல்லது என்ன செய்ய, நாங்க உங்களை கொல்ல மாட்டோம் இறங்குன்றாங்க. ஆசிம் அவர் தலைவராக இருக்கிறார், அவர் சொல்றாரு இந்த காவிர்கள் என்ற வார்த்தையை நம்பி நான் இறங்க மாட்டேன்றார். அவர்தான் தலைவர். சொல்லிட்டு சொல்றாரு யார சூழல் யா அல்லாஹ் என்கிற செய்தியை உனது தூதருக்கு எத்தி வை, இப்படி நாங்க ஆகப்பட்டுக் கொண்டிருக்கிறோம், இந்த செய்தியை உனது தூதருக்கு எத்தி வை அப்படின்னு சொல்றாரு. அம்பு போகுது, கிட்டத்தட்ட 7 பேர் இறக்குறாங்க, அதுல இவர் போறாங்க, 3 பேர் மீறாங்க, இந்த 3 பேர் இறங்குறாங்க. அதுல ஹுபைப் ஒரு ஆள். புட்டிச்ச உடனேயே ஒரு ஆள் சொல்றாரு, 2 பேர்ல ஒரு ஆள் சொல்றாரு இவர்களோடு நான் போக மாட்டேன், என் 7 பேர் மௌத்தாயிட்டாங்க, நானும் மௌத்தாரு. அவரை புட்டிச்சு கட்டி இழுக்கிறாங்க, வர மாட்டேட்டார் அவரு. கடைசியில் அவரை கொண்டுட்டாங்க. 2 பேரை பிடிச்சு கொண்டு போறாங்க. அதுல ஹுபைப் ஒரு ஆள், புகார்ல வரக்கூடிய சம்பவம். ஹுபைபை கொண்டு போறாங்க மக்காவுக்கு. கொண்டு போனா இவர் ஜிஹாதிலே ஹாரித் என்பவரை கொண்டிருந்தார். பெரிய அந்தஸ்தில் உள்ள ஒரு ஆள் ஹாரித் என்பவரை கொண்டிருந்தார். இவரை கொண்டதுக்காக பழி வாங்குறதுக்காக அந்த கோத்திரத்துக்கு விற்கிறாங்க, அந்த கோத்திரத்துக்காக இவரை விற்கிறார்கள். இவரை வந்து மாஞ்ச் போட்டு வைக்கிறாங்க. போய் அந்த இஸ்லாத்துக்கு வந்து ஒரு சொல்றாங்க, அந்த பெண்மணி ஹாரித்துடைய மகள் சொல்றா, அதாவது ஹுபைப் என்னோட வீட்டுல இருப்பாரு, என்னோட வீட்டுல இருந்தா ஒரு முறை தங்களது முடிகளை கலைந்து கொள்வதற்காக ஒரு சவரை, அதாவது மூசான்னு சொல்லுவாங்க அரபுல, நம்ம வந்து ரேசர் சொல்லுவோம், அதை கேட்கிறாங்க, அதை எடுக்கிறாங்க, கைதி ஆகிறார், இவர் கொல்றதுக்கு குழந்தைக்கிறாங்க. அதாவது எப்படி அந்த பிளெக்சிபிளான மைண்ட் அந்த டைம்ல கூட விட்டு கொடுக்கக்கூடிய மாதிரி ஒரு இலகிய நிலை வைக்கிறாங்க. அவரு அப்படி நிற்கிறாரு, அப்படி வச்சுட்டு கூட அவரோட புள்ள வருது, அவரோட புள்ள வருது, ஒரு புள்ளைய அப்படி கட்டி வச்சு கையில கட்டி வச்சுக்கிறாங்க, புள்ளைய தூக்கி மடியில் ஏற்பட்டாரு. அவங்க வீட்டுல கண்ணனை பயந்துட்டாங்க, விடுதலை செய்யறதுக்கு நல்ல வாய்ப்பு தானே, புள்ளை அவுத்து விடுதலை புள்ளை வெட்டுன்னு சொல்லலாமே. அது சொல்றா, ஹுபைபை போன்ற ஒரு கைதியை நான் கண்டது கிடையாது, என்ன ஆறுதலான லைஃப், புள்ளைய கொண்டு கையில வச்சு தலாகிட்டு இருக்காரு, புள்ளைய கையில அவர் ஒரு கைதி, மனசுல என்னது ஒரு நிரப்பமா நம்ம எங்கேயோ போறோம், அல்ல நம்ம அழைச்சிக்கிற அந்த இடத்துக்கு போறோம், ஒரு நிம்மதியான லைஃப் பாக்குறாங்க. அப்ப அவர் கேட்கிறாரு, உங்களோட பிள்ளைக்கு நான் ஏதாவது செய்வேன்னு நினைச்சீங்களா? அப்படி செய்ய மாட்டேன். அவர் சொல்றாரு, அப்படி நான் செய்ய மாட்டேன். பிள்ளை விட்டுட்டாரு. கொல்லப்படுவதற்காக கொண்டு வரப்படுகிறார், கொல்லப்படுவதற்காக கொண்டு வரப்படுகிறார். கொல்லமதி கேட்கிறாரு, 2 ரக்காத் தொழவான் இருந்தார், 2 ரக்காத் தொழுது கொள்ளவான். அதாவது இதான் நிம்மதி என்றது மனசுல அல்லாஹ் கொடுத்த பொறுமை. தொழவார் என்ற காத்து தொழுங்க, அனுமதி கொடுக்குறார், தொழுங்கன்னு சொல்லி 2 ரக்காத் சுருக்கமா தொழுது முடிக்கிறாரு. தொழுது முடிச்சுன்னு அவர் சொல்றாரு, நான் நீட்டி தொழுதிருப்பேன், நான் மௌத்துக்கு பயப்படுறேன், நீங்க நினைச்சிருவீங்க சுருக்கிக்கிட்டேன். என்ன வசனம் தெரியுமா? அதாவது நான் அல்லாஹ்விடத்தில் போய் கச்சப்படுகிறேன் நீங்க நினைச்சிருவீங்க, அதுக்காண்டி தொழுகை சுருக்கி கண்டேன் என்றார். அப்படி ஒரு, அதாவது இங்க என்ன விளங்கு தெரியுமா, அந்த உள்ளத்தை அவர் கட்டுப்படுத்தி வச்சு கொண்டிருந்த நிலை, அந்த மரண நேரத்திலும் கொஞ்ச நேரம் தொழுது உலகத்துல வாழ்ந்து கொள்ள நினைக்கல, மௌத்துக்கு பயப்பட நீங்க நினைப்பீங்கன்னா எப்படி செஞ்சேன்றார். சகோதரர்களே, இது ஒரு விஷயம். கடைசியாக சஹாபாக்கள் நடந்த சம்பவம் நிறைய நம்ம கேட்டுக்கிறோம். பொறுமையிலும் வீரத்திலும் ஒரு மிகச்சிறந்த ஒருவர் இருந்தார். யார் தெரியுமா? அதாவது சயீத் இப்னு ஜுபைர், தஃப்சீர் ஆசிரியர்களில் ஒருவர். சயீத் இப்னு ஜுபைர் என்பவர் மிகப்பெரிய தஃப்சீர் ஆசிரியர்கள் ஒருவர். இவர் கைது செய்யப்பட்டு ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃபுக்கு முன்னால் கொண்டு வந்து வைக்கப்படுகிறார். பொறுமையான வசனங்களும் வீரமான வார்த்தைகளும் பெரிய சம்பவம் அது. ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்கிறான். ஜுபைர், சயீத் இப்னு ஜுபைர் அல்லாஹ் தஆலா குர்ஆன மனசுல வச்சிருந்தவர், குர்ஆன வாயில வச்சிட்டு இருந்தவர். அதனால அல்லாஹ் தஆலா அவருக்கு ஒரு பெரிய ஆற்றலை கொடுக்கிறான். அழகா பதில் சொல்றாரு, எல்லாத்துக்கும் அழகான பதில். ஹஜ்ஜாஜ் பின் யூசுஃப் ஆச்சரியப்படுறார், சொத்துக்கெல்லாம் கொண்டு வைக்கிறாரு, என்ன அழகா. அதாவது அல்லாஹ்வை சந்திக்க போகிறோம் என்கின்ற ஒரு பொறுமை உள்ளத்துல பதிஞ்ச பிறகு எதுவுமே நிக்கல அவங்களுக்கு, அப்படி உள்ளத்தை உறுதியாக்கிடுது. அந்த அளவுக்கு இந்த உலகத்தை விட்டு புறம வருது. சகோதரர்களே, ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் அப்படியே கொண்டு வந்து வைக்கப்படுகிறார். கொண்டு வந்து வைக்கப்பட்ட உடனே ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கேட்கிறான், மஸ்புக், இது அரபுல வாசிச்சா உங்களுக்கு இல்ல இருக்கு, மஸ்புக் உங்களோட பேர் என்னன்னு கேட்கிறாரு. இவர் சொல்றாரு, கடுமையா எதிர்த்தவர், சயீத் இப்னு ஜுபைர், எனது பேர் சயீத் இப்னு ஜுபைர் என்றாரு. ஹஜ்ஜாஜ் சொல்றான், நல்ல பேச்சாளர், அந்த ஷகீ இப்னு கசீர், நொந்து போன அவருடைய மகன் கெட்டவன். அவன் அப்படி சொல்ல தெரியுமா, நொந்து போன அவருடைய மகன், உன்னோட பேர் கெட்டவன் அர்த்தம். இவர் சயீத் இப்னு ஜுபைர் என்றாரு. இவன் வந்து ஜுபைர் அல்ல, ஜுபைர் என்றால் நிரப்பமானவர், நல்ல நிரப்பி வாழ்றவர். அதுக்கு எதிராக சொல்றான் கசீர் என்றான். சயீத் என்றா சந்தோஷமானவன், சக்கியனா நாசமா போனவன், நீ ஷகீ இப்னு கசீர் என்றான். திருப்பி ஹஜ்ஜாஜ் சொல்றாரு, அப்ப சயீத் சொல்றாரு, பல்கானத் உம்மி அலமு பிஸ்மிமின், எனது உம்மாக்கு எந்த பெயரை விட எனது பெயரை
எனது தாய்க்கு உங்களை விட தெரியும், எனது பெயரை எனது தாய்க்கு உங்களை விட தெரியும், நீங்க பேர் வைக்க வேணான்றான். மௌத்தாக போற கட்டம், அமைதியா இருக்கணும், அமைதியா இருக்கல. இஸ்லாமிய வரலாறு கண்ட ஒரு அழகான படைப்பு தான், அறிஞர்களுக்கு பஞ்சம் இல்லாத வரலாறு இஸ்லாமிய வரலாறு. சகோதரர்களே, ஹஜ்ஜா சொல்றாரு, ஷகியத் உம்முக வ ஷகித அன்த, நீனும் கெட்டு போன உம்மா நாசமா போயிட்டான், நீனும் நாசமா போய் உனது உம்மாவும் நாசமா போயிட்டான்றாங்க. இவர் சொல்றாரு, அல் கைபு யஅலமு கைருக, மறைவான ஞானம் இறைவனுக்கு என்றார். என் உம்மா கல்லவனா கெட்டவனான்ற அல்லாஹ்க்கு தான் தெரியும்ன்றான். அப்ப ஹஜ்ஜா சொல்றாரு, லா புத்தலக பித்துன்யா நாரன் தலத்தா, இந்த உலகத்தில் குர்ஆன்ல நாரன் தலத்தா அல்லாஹ் சொல்ற, நாளை மறுமையிலே கொதிக்கக்கூடிய நரகத்திலே போய் நீங்கள் அடைவீர்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற. அந்த வசனத்தை சொல்றா, இந்த உலகத்துல உங்களுக்கு கொதிக்கக்கூடிய நரகம் கிடைக்கும் என்றான். அதுக்கு சைதி பிடிச்சு பேர் சொல்றாரு, லவ் அலிம்து அன்ன ذلك بيدك لاتخذتك الها, அந்த நாரன் தலல்லா கொதிக்கின்ற நரகம் உனது கையில் என்று தெரிந்திருந்தால் உன்னை நான் கடவுளாக எடுத்திருப்பேன். உங்களோட கையில அந்த நரகம் மிக தெரிஞ்சிருந்தா உங்களை நான் கடவுளா எடுத்திருப்பேன். அது அல்லாஹ்வுடைய கையில, நாரன் தலல்லால இங்க வரையலாது என்று சைதி பிடிச்ச பேர் பதில் சொல்றாரு. ஹஜ்ஜா சொல்றாரு, மா கவுலுக பி முஹம்மத், முஹம்மது பத்தி நீங்க என்ன சொல்றீங்க? நபியுர் ரஹ்மத்தி வ இமாமுல் ஹுதா, வசனத்தை பாருங்க, அவருக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்குது. ரஹ்மத்துக்காக அனுப்பப்பட்ட நபி, கருணை காட்ட அனுப்பப்பட்ட நபி, நேர்வழி காட்ட அனுப்பப்பட்ட நபி என்று சொல்றாங்க. அப்ப ஹஜ்ஜா சொல்றாரு, மா கவுலுக பி அலி, அலியை பத்தி என்ன சொல்றீங்க? அஃபில் ஜன்னத்தி அம் ஃபின்னார், நரகத்திலே சொர்க்கத்திலே அவர். இப்படி பதில் சொல்றாரு தெரியுமா? லவ் தகல்துஹா வ அரஃப்து மன் ஃபீஹா அரஃப்து அஹ்லஹா, நான் நரகத்திலே சொர்க்கத்திலே நுழைஞ்சு பார்த்தா அதுக்குள்ள யாருக்கு நான் சொல்றேன், நரகத்திலே சொர்க்கத்திலே நுழைஞ்சு பார்த்தா அதுக்குள்ள யாருக்கு நான் சொல்றேன்றாரு. ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் ஒவ்வொரு கேள்வியா கேட்டுவாரா, அந்த டைம்ல அவர் அந்த எப்படி இருந்தார். சகோதரர்களே, ஹஜ்ஜாஜ் சொல்றாரு, மா கவுலுக ஃபில் குலபா, குலபாக்களை பற்றி என்ன சொல்கிறீர்கள் அப்படின்னு சைத்தோட மரண டைம் தான் விசாரிச்சுட்டு போறா. லஸ்து அலைஹிம் வக்கீல், எனக்கு அவர்களை பற்றி எந்த பொறுப்பும் அல்லாஹ் தரவில்லை என்றார். எனக்கு அவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த பொறுப்பும் அல்லாஹ் தரல. ஹஜ்ஜாஜ் சொல்றாரு, ஃபஐஹும் அஜபு இலை, சரி அவர்களை யார் எனக்கு கூட விருப்பமானவர்? இவர் சொல்றாரு, அல்லாஹும் லி காலிகி, எனது அல்லாஹ்வுக்கு யார் கூட விருப்பமானவர் அவர்தான். அல்லாஹ்வுக்கு அந்த கலீஃபாக்கள் யார் கூட விருப்பமோ அவரே எனக்கு விருப்பமானவர் அப்படின்றாங்க. இவன் திருப்பி சொல்றா, ஃபஐஹும் அர்தாலில் காலிக், அல்லாஹ்வுக்கு யார் கூட விருப்பமானவர் என்று. இல்முதாலிக இந்தல்லதி யஅலமு சிர்ரஹும் வ நஜ்வாஹும், அவர்களுடைய ரகசியங்களையும் பரகசியங்களையும் தெரிந்த ரப்புக்கு தான் அது தெரியும். அவருடைய ரகசியங்களையும் பரகசியங்களையும் தெரிந்த ரப்புக்கு தான் இது சரியான அறிவிப்பாளர் வரிசையோடு பதியப்பட்ட வரலாற்று செய்தி. சகோதரர்களே, அடுத்த ஹஜ்ஜா சொல்றாரு, துஹிப்பு அன் தஸ்துகனி, எனக்கு நீங்க உண்மை சொல்ல நான் விரும்புறேன். அப்படி அவர் சொல்றாரு, ஃபமா பால், அதாவது இல்லம் உஹிப்புக லன் அக்ரிபக், உன்னை நான் விரும்பாது விட்டாலும் உனக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன். நீங்க உண்மை சொல்ல விரும்புறேன், உன்னை நான் விரும்பாது விட்டாலும் உங்களுக்கு நான் பொய் சொல்ல மாட்டேன். மறுபடி ஹஜ்ஜா சொல்றாரு, ஃபமா பாலுக்குல்லம் தலஹக், ஏன் சிரிக்கிறாயே இல்ல, பந்தத்திலே நீங்க சிரிக்கிறீங்களா இல்ல? அப்படி சொல்றாரு, வகை பையலாகு மக்லூகுன் குலிக மின் தீரின் வத்தைனு தஅக்குலுஹுன்னார் வத்தீனு தஅக்குலுஹுன்னார், மனிதன் எல்லாம் அதாவது களிமண் என்று படைக்கப்பட்டவன், களிமண்ணை நரகம் தீண்ட போகிறது, நரகம் தீண்ட போகின்ற ஒரு படைப்பு எப்படி சிரிக்கும் அப்படின்னு அப்படி சொல்றாரு. ஃபமா பாலுனா லானதாக, அப்படியே நாங்க சிரிக்காம நாங்க சிரிச்சு கொண்டிருக்கிறோம். அவர் லம் தஸ்தவில் குழு, உள்ளங்கள் சமனானவைகள் அல்ல என்றார். நாங்க சிரிக்கிறவனே உள்ளங்கள் சமனானவைகள் அல்ல, சில உள்ளங்கள் சிரிக்காது, சில உள்ளங்கள் சிரிக்கும் அப்படின்னு இவர் சொல்றாரு. பிறகு ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் பார்க்கிறார், இவர் இவ்வளவு பேசுறாரு நினைச்சு முத்து மரகதம் தங்கம் வெள்ளி எல்லாம் கொண்டு முன்னால போடுறாரு. சைதி பிடிச்சு போயிட்டு எடுத்துட்டு போங்கன்றார். சுபஹானல்லாஹ், நம்ம அந்த அல்லாஹ் என்ற ஒரு எண்ணம் எப்படி இருக்கிறோம். என்ன சொல்றா தெரியுமா? இன் குன்த ஜமாஅத ஹாதா லி தத்தகி பிஹி ஃபஸா யௌமல் கியாமத்தி ஃபஸாலிஹும், நாளை மறுமையிலிருந்து தப்புவதற்காக இந்த சொத்துக்களை சேர்த்து எனக்கு நீ தந்திருந்தால் அது நல்லது, நாளை தப்புறதுக்காக நீ தந்திருந்தால் நல்லது. وإلا ففزعة واحدة تذهل كل مرضعة أما أرضعت ولا خير في شيء من الدنيا إلا ما تاب وزكى. அவர் சொல்றாரு, இல்லடா நீ அந்த நோக்கத்துக்காக தரலடா, ஒரே ஒரு சூறுதல் தான், இதெல்லாம் துண்டுகளா போயிடும். சுமந்து பால் கொடுத்து கொண்டிருந்த தாய் கூட தன் குழந்தையை விட்டுருவா. இந்த உலகத்தில் தூய்மையாக நல்ல நோக்கத்தோடு கொடுக்கப்பட்டவைகள் தான் மறுமையில் பாதுகாப்பாக இருக்கும். இது நீ அல்லாஹ்ட்ட தப்புறத்துக்கு தந்திருந்தா நல்லது அப்படின்னு சொல்றான். அதுக்கு பிறகு இவ சொல்றாரு, இத இந்த சூரன் எடுத்து ஊத வைக்கிறார், சூரனை கொண்டு ஊத வைக்கிறார் இவருக்கு முன்கால. அது இவர் சொல்றாரு, அழுகிறாரு, விளையாட்டு கலைஞர்களான ஹஜ்ஜாஜ் மூசா எப்படி கொடுமைப்படுத்த ஒரு அறிஞர், விளையாட்டு கலைஞர்களான சொல்ல இல்ல, நீங்க ஊதினுடன் எனக்கு மறுமை நாள் ஊதுகின்ற ஞாபகம் வந்திருக்காங்க, நீங்கள் ஊதியவுடன் மறுமை நாளில் ஊதுகின்ற ஞாபகம் வந்தது சொல்லிட்டு ஹஜ்ஜாஜ் சொல்றாரு, வைலக்கையா சாஹிப், கேடுண்டாட்டும் சைதை, ஏன் இப்படி பேசுறாய், ஏன் இப்படிப்பட்ட ஒருவராய் இருக்கிறாய் என்று சொல்லி ஹஜ்ஜாஜ் பின் யூசுப் கேட்கிறாரு. அப்புறம் இவர் சொல்றாரு, லாவைல லிமன் ஜுஹ்திஹ அனின் நாரி வ உதுகிலல் ஜன்னah, சொர்க்க நரகத்தை விட்டு தூரமாக்கப்பட்டு சொர்க்கத்திலே நுழைக்கப்படக்கூடியவர்களுக்கு கேடு கிடையாது பதில் சொல்றாரு. சொன்ன பின்னால
இக்தர் அன்த அவர் சொல்றார் லினஃப்ஸிக ஃபவல்லாஹ் சொல்றார் எப்படி உன்னை நான் கொலை செய்யணும் நீயே முடிவு எடுத்துக்க உன்னை எப்படி கொலை செய்யணும்னா அதை நீ முடிவு எடுத்துக்கன்றான் இவ்வளவு அது அவர்கிட்டயே தேர்வை கொடுக்கிறான் அப்ப சயீத் இப்னு ஜுபைர் சொல்றாரு இக்தர் அன்த லினஃப்ஸிக ஃபவல்லாஹி லா தக்துலுனி கத்லத்தன் இல்லா கத்லகல்லாஹு மித்லஹா யௌமல் கியாமா நீங்க எப்படியாவது என்னை கொலை செய்யுங்க நீங்க எப்படி என்னை கொலை செய்தாலும் நாளை மறுமையில் அல்லாஹ் உன்னை அப்படி அறுப்பான் அல்லாஹ் தஆலா உன்னை அப்படி உனக்கு அதுக்கு பழி வாங்குவான் கொலை செய்வான் அந்த மாதிரி உனக்கு தண்டனையை தருவான் என்று சயீத் இப்னு ஜுபைர் சொல்றாரு இவர் சொல்ற அதுரீது அன் அஃவன் உங்களை நான் மன்னிக்கிறதை விரும்புறீங்களான்னு இருந்தார் உங்களை நான் மன்னிப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா இவர் சொல்றாரு இன்கானல் அஃபு ஃபமினல்லாஹ் அந்த மன்னிப்பு அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு என்றால் அது நான் அல்லாஹ்விடத்திலிருந்து மாத்திரம் தான் எதிர்பார்க்கிறேன் வ அம்மா அன்த ஃபலா பராஅத லக வ நீ மன்னித்தாலும் உனக்கு நாளை மறுமையில் விடுதலை கிடையாது அந்த வேதனையோடு சொல்றாரு நாளை மறுமையில் இந்த குற்றங்களிலிருந்து உனக்கு விடுதலை கிடையாது சயீத் இப்னு ஜுபைர் சொல்றாரு சொல்லி போட்டு சொல்றாரு போனவர் கொலை செய்கிறாங்க கூட்டிட்டு போக சிரிக்கிறார் சயீத் இப்னு ஜுபைர் அவர்ல எந்த அச்சமும் விலகல சயீத் இப்னு ஜுபைர் சிரிக்கிறாரு சிரிச்ச உடனே எல்லாம் தெரியும் சிரிக்கிறார் கொண்டு போகலன்றாங்க திருப்பி எடுங்கன்றாங்க அவரை திருப்பி எடுத்து கேட்கிறாரு ஏன் அஜிப்து மின் ஜுர்அத்திக அதாவது ஏன் சிரிச்சீங்கன்றாங்க ஒரு பதில் சொல்றாரு அல்லாஹ்வுக்கு முன்னால உங்களோட துணிவையும் அல்லாஹ் உங்களுக்கு காட்ட கருணையை நினைச்சு நான் சிரிச்சேன் அல்லாஹ்வுக்கு முன்னால உங்களோட துணிவையும் அல்லாஹ் உங்களுக்கு இதுவரைக்கும் காட்டிக் கொண்டிருக்கிற கருணை நினைச்சு நான் சிரிச்சேன்றாரு அப்படி அழகா பதில் சொல்றாரு சொன்னவர் சொல்றாரு இங்க ஒரு தோல் பைய வெறி தோலை வெறிங்கன்றாங்க அங்க கூட்டிட்டு போனவரை இங்க மாளிகையில வெறிங்கன்றாங்க விரிச்சு பிடிச்சா கொள்ளுங்கன்றாங்க இப்ப சயீத் இப்னு ஜுபைர் அந்த ஹஜ்ஜாஜ் யாத்திரத்துல கீழே வளர்த்துட்டாங்க வளர்த்துட்டோன்னே சொல்றாரு சயீத் இப்னு ஜுபைர் குர்ஆன் அவருடைய உள்ளத்திலே வாழ்ந்ததுக்கு ஆதாரம் பாருங்க வஜ்ஜஹத்து வஜ்ஹிய லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபன் முஸ்லிமன் வமா அன மினல் முஷ்ரிகீன் அதாவது வானங்களையும் பூமியையும் படைத்த ரப்புல் ஆலமீன் பக்கம் எனது முகத்தை திருப்பி விட்டேன் முஸ்லிமாக நான் முஷ்ரிகீன்களில் உள்ளவன் அல்ல என்றான் அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி விட்டோனே சயீத் இப்னு ஜுபைருக்கு ஒரு யோசனை வருது டக்குன்னு சொல்றார் வஜ்ஜிஹு பிஹி லிகைரில் கிப்லா கிப்லா அல்லாஹ் திசைக்கு திருப்பி வச்சு ஆள கொள்ளுங்கன்றாங்க கிப்லா அல்லாஹ் திசைக்கு திருப்பி வச்சு கொள்ளுங்கன்றாங்க சயீத் இப்னு ஜுபைர் சொல்றாரு ஃபஐனமா துவல்லு ஃபதம்ம வஜ்ஹுல்லாஹ் எல்லாம் குர்ஆன் வசனங்கள் நீங்கள் எங்கே திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கும் நீங்கள் எங்கே திரும்பினாலும் அல்லாஹ்வுடைய முகம் இருக்கும் சயீத் இப்னு ஜுபைருக்கு ஆத்திரம் ஹஜ்ஜாஜுக்கு ஆத்திரம் வருது எல்லாத்துக்கும் குர்ஆன் வசனம் சொல்றாரு பதிலா டக்குன்னு சொல்றாரு மண்ல அவரை வளர்த்துட்டுங்க குப்பூஹு அலா வஜ்ஹி மண்ல வளர்த்துட்டுங்கன்றாங்க மின்ஹா கலக்கனாக்கும் வஃபிஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுகும் தாரத்தன் உக்ரா மண்ணிலிருந்து தான் படைத்தோம் அதிலே தான் அனுப்புவோம் மறுபடி அதிலிருந்து தான் நாம் உம்மை வெளியே எடுப்போம் என்றார் ஹஜ்ஜாஜ் நியூஸ் அறுத்து போடுங்க ஹஜ்ஜாஜ் நியூஸ் ஹதீஸ் அறிஞர் அவர் அறுக்கப்பட்ட பொழுது அங்க இருக்கிறவங்க சொல்றாங்க ரத்தம் குபு குபுண்டு ஓடியதை பார்த்தோம் கட்டி கட்டியா போகல அதாவது அச்சம் இல்லாம இருந்தார் ரைட்டா அவர் ரத்தம் உறைஞ்சு போயெல்லாம் இருக்கல வெட்டின சாதாரண ரத்தம் தெரிச்சு போச்சுன்றாங்க அவருடைய உள்ளத்தில் எந்த அச்சமும் பதிந்திருக்கவில்லை என்பதற்கு ஓட்டப்பட்ட ரத்தம் ஆதாரம் இப்படி இவங்களுக்கு பொறுமையா இருக்கணுமா எங்களோட ஜஸா வராம இந்த பதட்டங்கள் வராம எங்களுக்கு அவரை நிக்கணுமா நிக்கலாம் பொறுமை என்கின்ற அந்த ஒளிமிக்க ஒரு சக்தியை எங்கள் உள்ளத்தில் நாங்கள் தேக்கி வளர்த்து கொண்டு அடிக்கலாம் சாதாரண விஷயங்களுக்கெல்லாம் பதட்டப்பட்டால் நிச்சயமாக நிற்க முடியாது எனவே சகோதரர்களே இந்த பொறுமை என்கின்ற ஒரு அற்புதமான இந்த சக்தியை எங்களுக்குள்ளே உருவாக்கி அற்புதமான ஆயுதங்கள் இல்லாமல் பணம் இல்லாமல் அதிகாரங்கள் இல்லாமல் மக்களை கவர்ந்தெடுத்து நல்ல ஹக்கை தெளிவாக தைரியமாக சொல்லக்கூடிய மக்களில் ஒருவராக என்னையும் உங்களையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. ஹாதா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ அகூலு கௌலி ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக். சகோதரர்களே, இந்த ஃபித்ராக்காக வேண்டி பணம் கொடுக்கக்கூடியவர்கள் ஒருவருக்கு 250 ரூபாய் மேனி கட்டாயம் கொடுங்க. அதுல சிலவங்க கேட்டிக்கிறாங்க வயிற்றில் உள்ள பிள்ளைகளுக்கும் கொடுக்கணுமாண்டு. அந்த பிள்ளை 6 மாதங்களை தாண்டி இருந்தால் கட்டாயம் அந்த பிள்ளைக்கு கொடுக்கணும். அது ஒரு நிறை மாத பிள்ளையாக இருந்தால் அந்த குழந்தைக்கும் கட்டாயம் 2.5 கிலோ அரிசி கட்டாயம் கொடுக்கப்பட வேண்டும். அதனால அவர்களுக்கும் சேர்த்து உங்களது குடும்பத்திலே இருந்து கணக்கிட்டு கொடுக்குமாறு அவர்கள் வேண்டிக் கொள்கிறார்கள். சுப்ஹானக்கல்லாஹு வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.